ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வந்தே குருணாம் சரணாரவிந்தே சந்தர்ஷித ஸ்வாத்ம சுகாவபோதே நிஸ்ரேயசே ஜாங்கலிகாயமானே சம்சாரஹாலாஹலமோக சாந்த்யை யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் ஷரீரஸ்ய ச வைத்யகேன யோபாகரோத்தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிராணதோஸ்மி. ஆபாஹு புருஷாகாரம் சங்கசக்ராசிதாரிணம் சகஸ்ரசிரசம் ஸ்வேதம் பிரணமாமி பதஞ்சலிம். யஸ்த்யக்த்வா ரூபமாத்யம் பிரபவதி ஜகதோ அநேகதானுக்ரகாய பிரக்ஷீண க்லேஷராசிர்விஷம விஷதரோ அநேகவக்த்ர சுபோகி சர்வஜ்ஞான பிரசூதிர்புஜக பரிகரः प्रीतये यस्य नित्यं देवो हीशः सवो व्यात्सित विमलतनुः योगदो योगयुक्तः ॐ अथ योगानुशासनम्. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல விபூதி பாதம் வியாச பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நேற்று 42வது சூத்திரம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 43வது சூத்திரம் ஆரம்பிக்கணும். நேற்று கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்ல? ஆமா, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 43வது சூத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறோம். பகிர் அகல்பிதா விருத்திர் மகாவிலேஹா ததஹ பிரகாஷாவரணக்ஷயः. பகிரகல்பிதா वृत्तिर्महाविदेहा ततः प्रकाशावरणक्षयः. இந்த சூத்திரத்துக்கு மேல என்ன பண்ணுங்க அப்படின்னா மனோபிரம்மேதி உபாசீத. வேதாந்தத்துல இதுக்கு பேரு மனோபிரம்மேதி உபாசீத. கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோடு போட்டு வந்து பாத்தீங்கன்னா அகங்கர்க உபாசனை அப்படின்னு வந்து அகங்கர்க உபாசனை வேதாந்தத்துல இதுக்கு பேர் மனோபிரம்மேதி உபாசித்த. ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கானது இது. பகிர அகல்பிதா விருத்திர் மகாவிதேகா ததக பிரகாஷ ஆவரண க்ஷயः. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இருக்க பாத்தீங்களா மனசு இந்த தேகத்திலேயே இருந்துகிட்டு வெளி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எதையாவது சிந்தனை பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு கல்பிதா விருத்தின்னு பேரு. இப்ப நமக்கெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா தேகத்தை விட்டு வெளியில போச்சா இல்ல தேகத்துல தான் இருக்கா மனசு? என்னைக்காவது தேகத்தை விட்டு வெளியில போச்சா உங்களுக்கு? உங்க மனசு தேகத்துல இருந்துகிட்டு தேகத்துக்கு வெளியில இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி சிந்தனை பண்ணிச்சு அப்படின்னா இந்த தேகத்திலேயே இருந்துகிட்டு வெளி விஷயங்களை இந்த சித்தம் மனசு வந்து சிந்திச்சுன்னா அதுக்கு பேரு கல்பிதா விருத்தி அப்படின்னு பேர். பகிர் கல்பிதா விருத்தி. இந்த லோகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் இதுதான் நடக்குது. இதே ஒருத்த யோகி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா போன சூத்திரங்கள் படிச்சோம்ல, யோகி என்ன பண்ணுவான்? சித்தத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகத்தை விட்டுட்டு வெளியில கொண்டுட்டு போவான். அப்ப வெளியில கொண்டு போறது மூலமா அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லா தேகத்திலையும் அவன் பிரவேசம் பண்ண முடியும்னு நம்ம என்ன பண்ணோம்? வெளியில இருக்கக்கூடிய காய பிரவேசம் சொல்லியிருக்கோம். வெளியில இருக்க தேகங்கள்ல பிரவேசம் பண்ற சாமர்த்தியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காய ஆகாசத்தோட சம்பந்தத்தை அறியறதுனால அவனுக்கு என்ன உண்டாகும்? ஆகாசத்துல பறக்கிறது, ஆகாச கமனம். இதெல்லாம் போன 2 சூத்திரத்தை சொன்னோம். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகிர் அகல்பிதான்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை விட்டுட்டு தேகத்தை மனம் விட்டுட்டு
என்ன பண்ணுது, வெளியிலேயே இருந்துச்சு அப்படின்னா, தேகத்தை விட்டுட்டு மனம் வெளியில இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மகா விதேகா அப்படின்னு பேரு. மகா விதேகா. அப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேகத்துக்குள்ளாரதான் இருக்கோம். அதே நேரத்துல தேகத்தை விட்டு யார் இருப்பா? தேகத்தை விட்டு கல்பனை பண்ணுங்க பார்க்கலாம், யார் இருப்பா? தேகம் இல்லாம யார் போவா? பூத்தம் பிசாசு. எல்லா பூத்த பிசாசும் அப்படிதான் இருக்கு. தேகம் நான் சொன்னேன்னா உங்களுக்கு சூக்ஷ்ம தேகம் தனியா செப்பரேட் ஆயிடும். செப்பரேட் ஆனதுக்கு பிறகு வந்து ஸ்தூல பாடி கிடைக்காது. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ ஒன்று நடந்து போச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப நமக்கு என்ன ஆகும், ஸ்தூல தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டா இந்த தேகத்தை விட்டு வெளில போயிடும். வெளியில போயிட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அது ரொம்ப ஏக்கத்தோட இருக்கும். ஆக்சிடென்ட் மரணம் கூடாது, சூசைட் கூடாது, இதெல்லாம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். சூசைட்டே பண்ணிக்காதீங்க அப்படின்னு. யாரும் பண்ணாதீங்கப்பா, அவஸ்தப்படுவீங்க, ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேகம் ஸ்தூல தேகம் கிடைக்காது, உங்களுடைய ஆசா பாசங்களை நீக்கிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு யோகி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எப்படி பூத்தங்கள் வந்து ஸ்தூல தேகம் நாசமானதுக்கு பிறகு பாடி கிடைக்காம வெளியில சூக்ஷ்ம தேகம் நிற்குமோ, இந்த யோகி என்ன பண்ணுவான், பிராக்டிஸ் பண்ணி தேகம் இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சூக்ஷ்ம தேகத்தை, பிரதானம் இது மனசு, இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை விட்டு வெளியில கொண்டு போய் வைக்கிற சாமர்த்தியம் ஒருத்தனுக்கு உண்டாகும். இந்த பிராக்டிஸ் பண்ணதான் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராக்டிஸ் பண்ண இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தேகத்திலையும் பிரவேசம் பண்ற சாமர்த்தியம் உண்டாகும். பூத்தங்கள் என்ன பண்ணும், இந்த சூக்ஷ்ம தேகத்துல சங்கோச்சம் நடந்தா உள்ள நுழையும். அதை யோகி என்ன பண்ணுவான், ஃபோர்ஸபிளா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேகத்துக்குள்ளார அவனால இறந்த சரீரத்திலேயோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற சரீரத்திலேயே கொஞ்சம் ஃபோர்ஸபிளா உள்ள நுழைவான். ரெண்டு காரியத்தை யோகி பண்ணுவான். அப்போ யோகியோட பரகாய பிரவேசமும் பூத்தங்களோட பிசாசு பூத்தம் பேயின்றதோட பரகாய பிரவேசமும் ரெண்டும் ஒண்ணு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா யோகிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சாமர்த்தியத்தினால வந்து பாத்தீங்கன்னா அது நடக்கும் யோகத்தினால. ஆனா பூத பிசாசுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுண்ட் ஆயிடுவாங்க, ஆசாபாசங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதான் வித்தியாசம். அப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருந்து கொண்டு வந்திருக்கோம், மெதுவா இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல தாரணம் பண்ணியிருப்போம், சவித்தர்க்கத்துல, ஸ்தூலத்துல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிர்வித்தர்க்கத்துல தன்மாத்திரையில வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருப்போம். இப்படியே போய் சவிச்சாரம், அதுக்கப்புறம் நிர்விச்சாரம் போகும்போது, அதுக்கப்புறம் சானந்தம் போனோன்னு ஸ்டெப்பா மேலே ஏறி சானந்தத்துக்கு வரும்போது தான் மனசுல மெடிடேட் பண்றது. இந்த மனசுல மெடிடேட் பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா சானந்தத்துல உள்ள இருக்கிற மனசு தான் நீங்க பண்றீங்க. ஆயிடுச்சா? அப்ப உள்ள இருக்க மனசை பண்ணும் போது அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா கல்பிதா விருத்தி அப்படின்னு பேர். பகிர் கல்பிதா விருத்தி. இந்த மனசை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா வெளியில ஒரு விக்கிரகத்துல மெடிடேட் பண்றோம், சவிதர்க்கம். இந்த மனசை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நிர்விதர்க்கம், வெளியில இருக்கக்கூடிய தன்மாத்திரைகள்ல பண்றோம். இந்த மனசை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், உள்ளேயே வெளியில பண்ணதை உள்ள வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனை வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண ரூபத்தில் தியானம் பண்றேன். இதே நிர்விச்சாரத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற மனசை வச்சுக்கிட்டு தான் நான் என்ன பண்றேன், அப்ப நான் கல்யாண குணங்கள்ல நான் மெடிடேட் பண்றேன். அப்ப இந்த 4 சமாதிகளும் வந்து பாத்தீங்கன்னா முதல் 4 சமாதிகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசை வச்சுதான் பண்றோம். இந்த சானந்த சமாபத்தி போகும் போதுதான் என்ன பண்றோம், மனோ பிரம்மேதி உபாசிக்க வருது. மனதையே பிரம்மம் என்று உபாசனை செய் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது, மத்தியம் அதிகாரி. அப்ப மனசையே உள்ள இருந்து பண்ணி உங்களுக்கு ஒரு ஹோல்டு கிடைக்கும். என்ன ஆகுனா, இந்த மனசோட சஞ்சாரம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. மனசை எந்த இடத்துல வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா கால் பாதத்துல இருந்து தலை வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க, மேல கீழே இறக்கி ஏற்றி எல்லாம் பண்ணுவீங்க. யோக நித்ரால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நானு, இந்த டைம் வரட்டும். அப்ப இந்த யோக நித்ரால என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால் நகத்துல இருந்து ஆரம்பிப்போம். இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா கால் நகத்துல வைக்கிறது, அதுக்கப்புறம் காலில் வைக்கிறது, அதுக்கப்புறம் முழங்காலுக்கு வர்றது, அதுக்கப்புறம் ஹிப்புக்கு வர்றது, அப்புறம் நாபியில வைக்கிறது, அப்புறம் நெஞ்சுக்கு வைக்கிறது, அப்புறம் தலையில கழுத்துல வைக்கிறது, அப்புறம் தலையில கண்ணு மூக்கு வாய் நாக்கு எல்லாத்துலயும் வச்சு அபியாசம் பண்றது. இது வந்து யோக நித்ரால முக்கியமான ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு நல்லா வர ஆரம்பிக்கும் போது
இதே பிராக்டிஸ் பண்ண 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 இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் வைக்கிற சாமர்த்தியம் ஒருத்தருக்கு உண்டாகும். ஆயிடுச்சா? அப்ப உண்டாகும் போது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேச்சுரல் நடக்குதா சுவாமி அப்படின்னா நடக்குது. எங்கேயாவது காலில் அடிபட்டுக்கிட்டீங்கன்னா உங்க மனசு வந்து காலிலேயே இருக்கும். தலையில வேதனை வந்துச்சுன்னா தலையிலேயே இருக்கும். இப்ப என் மனசு பாடம் எடுத்துக்கிட்டே எங்க இருக்கு அப்படின்னா இந்த மூக்கோட பிரதேசத்துல இருக்கு. ஏன் அப்படின்னா 2 இடத்துல இப்ப எனக்கு இருக்கு. ஒரு காது கேட்கல, ஒரு காது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு காது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப கேட்கல. ஏன் அப்படின்னா இந்த ஜலதோஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காதை வந்து போய் அடைச்சிருக்கு. இந்த சைனஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால எனக்கு சைனஸ் இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்னோட போக்கஸ் எல்லாம் காலிலையோ இல்ல முழங்கால்லையோ ஹிப்புலையோ வயிற்றுலையோ இல்ல தலையிலையோ எங்கேயும் இல்லை. எங்க என்னோட கான்சியஸ் எல்லாம் மனசு எங்க இருக்கு? இந்த சைனஸ் ஏரியால மட்டும் இருக்கு. அப்புறம் காது கேட்கலன்றது ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு. ஐயோ காது கேட்கலையே காது கேட்கலையே, அதனால சத்தமா பேசுறேன். நான் இப்ப என்ன பேசுறேன்ற சவுண்ட்ல பேசுறேன்றது எனக்கு கேட்கல. அப்ப என்னோட கவனம் ஒரு பக்கம் என்ன இருக்குன்னா என்னோட மனசு இந்த காதுலையும் இந்த ஏரியாலையும் ஜலதோஷம் பிடிச்சதுனால இருக்கு. இத வந்து நமக்கு வந்து நேச்சுரலாவே நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் எங்க வீக்னஸ் இருக்கோ எங்க அடிபட்டு இருக்கோமோ அங்க மனசு இருக்கு. அப்போ மனசு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சரீரம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வேணாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? வைக்க முடியும். இது நமக்கு பெயின் வரும்போதோ வேற ஏதாவது வரும்போது நமக்கு நடக்கிறத இத உட்கார்ந்து இருக்கும் போது என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும். உட்கார்ந்து இருக்கும் போது ஏதாவது ஒரு அவயவத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்றது மெதுவா காலையே கவனிங்க. காலையே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு ஒரு கட்டை விரல்ல ஒரு சின்னதா ஒரு சுண்டுங்க. சுண்டிட்டு கொஞ்சம் லைட்டா பெயின் வருமா? கட்டை விரல்ல வந்து ஒரு பெயின் வரும். அந்த அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காலை பிடிச்சுக்கலாம். காலோட நகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்றது மனசுல கொண்டு வர முடியும். அப்ப மெதுவா 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 இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அதையே சிந்திக்க 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 உங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துடும். இது அபியாசம். இது வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் நீங்க வந்து உங்க சரீரத்திலேயே அபியாசம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்பித விருத்தி அப்படின்னு பேரு. இந்த கல்பித விருத்தியை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா மனசுல இருந்து வெளியில கொண்டு போறேன். வெளியில கொண்டு போயிட்டு என்ன பண்றேன்? ஒவ்வொரு ரூபத்திலையும் வச்சு வச்சு பழகிறேன். இதுக்கும் பேர் என்ன பேரு அப்படின்னா மனசு தேகத்திலேயே இருந்துகிட்டு தேகத்துக்கு வெளியில இருக்கிற விஷயங்களை பண்ணிச்சு அப்படின்னா பகிர் கல்பிதா அப்படின்னு பேர். பகிர் கல்பித விருத்தி அப்படின்னு பேர். இதையே நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில வச்சு வச்சு பழகும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் அபியாசம் பண்ணோட முதல் உபாசனை என்ன சொல்லியிருக்கோம்? பிரதீக உபாசனா. இந்த பிரதீக உபாசனா வந்து பாத்தீங்கன்னா மனசு உள்ளேயே இருக்கும். ஆனா வெளியில இருக்கிற வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ணி 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 ஒரு டைம்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அதோட சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அது மையமா ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சமாதி அப்படின்னு பேர். ஆயிடுச்சா? இந்த சமாதி பண்ணவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சவிதர்க்கத்துல என்ன பண்றீங்க? ஒரு விஷ்ணுவோட விக்கிரகத்துல பண்ணி உங்க மனசு விஷ்ணுவோட விக்கிரகத்துல ஸ்தூலத்துல மெர்ஜ் ஆயிடும். ஆயிடுச்சா? அதே மாதிரி சூக்ஷ்மத்துல மெர்ஜ் ஆகும். இது மாதிரி ஒவ்வொன்றுத்துலையும் மெர்ஜ் ஆகிறது தான் சமாதி அப்படின்னு பார்த்துருப்போம். இப்படி சமாதி பண்ணி 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இது பிரதீக உபாசனை அப்படின்னு பேர் ஒரு கேட்டகரி. இதுக்கப்புறம் பிரதீகத்துக்கு அப்புறம் சம்பத் உபாசனைன்னு ஒன்று சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அகங்கிரக உபாசனைன்னு ஒன்று சொல்லியிருக்கோம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை பண்ணிக்கிட்டே இருந்து நான் மெதுவா என்ன பண்றேன்? நான் தான் கிருஷ்ணன், நான் தான் கிருஷ்ணன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணன் தான் நான் அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகங்கிரக உபாசனை பண்றேன். அப்படின்னா இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்துல இருக்கிறத விட்டுட்டு மெதுவா 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 அந்த விக்கிரகத்திலேயே இருக்கிற சாமர்த்தியம் அதுக்கு வந்துவிடும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிருத்திவி தத்துவம், அந்த விக்கிரகம் வந்து பிருத்திவி தத்துவம். இந்த பிருத்திவி தத்துவம் இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? ஜல தத்துவத்திலையும் பண்ண முடியும், அக்னி தத்துவத்திலையும் பண்ண முடியும், ஆகாசத்திலையும் பண்ண முடியும், வாயுலையும் பண்ண முடியும். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிராண வீக்ஷணம் பண்ணுங்க, பிராண வீக்ஷணம் பண்ணுங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பிராண வீக்ஷணம் பண்றதுன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வாயுலத நம்ம பண்றோம். நான் பிராணனா இருக்கேன், நான் பிராணனா இருக்கேன், நான் பிராணனா இருக்கேன், நான் வெளியில இருக்கிற பிராணனா இருக்கேன், நான் சூத்திராத்மாவா இருக்கேன். சூத்திராத்மானது வாயு, சூத்திராத்மாவா நான் இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் அதுவா இருக்கேன், நான் அதுவா இருக்கேன்னு இந்த பஞ்சபூதங்கள்லயும் பண்ணலாம்.
நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது எதை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு ஸ்தூல விக்கிரகத்துல பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, பிராணனுக்கு வந்துருங்க. பிராணனுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 உங்களுக்கு பிராணன்ல வந்துட்டீங்க அப்படின்னா மகாவாயுல நீங்க என்ன பண்றீங்க, தாரணை பண்றீங்கன்னு போதும். இது மாதிரி பண்றதுக்கு தான் பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் அப்படின்னா, அகங்கிரக உபாசனை பண்ண 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 நான் அப்படின்றது, இந்த தேகத்துல இருக்கிற நான்ற புத்தி, இந்த தேகத்துக்குள்ளார இந்த மனசு வந்து இருக்குல்ல, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில போய் வந்து பாத்தீங்கன்னா அபிமானிக்க ஆரம்பிச்சிடும். எதுல அகங்கிரக உபாசனை பண்றீங்களோ, நான் அதுவா இருக்கேன் நான் அதுவா இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு அபிமானம் என்ன ஆயிடும், அதுல வந்துடும். இந்த தேகத்துல இருக்கிற மனசு அந்த தேகத்திலேயோ அந்த வடிவத்திலேயோ எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சு. யத்பாவம் தத்பவதி. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பிராணனா இருக்கேன், வாயுவா இருக்கேன், வாயுவா இருக்கேன், நான் வாயுவா இருக்கேன், அக்னியா இருக்கேன் அப்படின்னு உபாசிக்க உபாசிக்க உபாசிக்க, அப்ப இந்த தேகம் நான் இல்லை, இந்த தேகம் நான் இல்லை, நான் அக்னி தேகம், நான் வந்து பாத்தீங்கன்னா வாயு தேகம் அப்படின்னு இந்த மனசு ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்கிற சாமர்த்தியம் இந்த மனசுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா பகிர் அகல்பிதாவிருத்தி அப்படின்னு பேர். கல்பிதாவிருத்தின்னு என்னது, உள்ள இருந்து சரீரத்தில இருந்துகிட்டு வெளி விஷயங்களோட மெர்ஜ் ஆகிறது, சரீரத்தில இருந்துகிட்டு வெளியில இருக்கிற விஷயங்களை சிந்தனை பண்றது. இது மெதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துல இருக்கிறத விட்டுட்டு வெளியில இருக்கிறதுல போய் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு சிந்தனை பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேரு, பகிர் அகல்பிதாவிருத்தி அப்படின்னு பேர். அடிச்சா இந்த விதமா பண்றது மூலமா உங்களுக்கு அதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மகா விதேகா அப்படின்னு பேர். ஒரு பேர் வைக்கிறோம். இது மாதிரி இருந்துச்சுன்னா வி தேகா விதேகா விகத தேகம் அப்படின்னு பேரு. தேகத்தை விட்டுட்டு, விதேகம்னு என்ன அர்த்தம், தேகத்தை விட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இருப்பானது தேகம் இல்லாமலும் இருக்க முடியும், தேகம் இல்லாமலும் இருக்க முடியும் அப்படின்னு. எங்க டெய்லி அனுபவம் தூக்கத்துல, அப்புறம் சொப்பனத்துல வந்து உங்க தேகத்தை தூக்கிட்டுலாம் நீங்க வந்து போகல. என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க சுதந்திரமா வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசே வந்து பாத்தீங்கன்னா ஹரித்வார் போகுது, ரிஷிகேஷ் போகுது, அமெரிக்கா போகுது, லண்டன் போகுது, சொர்க்கம் போகுது, எங்க வேணா போகுதா. அப்போ ஒரு சிம்பிள் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை விட்டுட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொப்பனத்திலையும் அப்புறம் டீப் ஸ்லீப்லையும் இருக்கும். டீப் ஸ்லீப்பை விட்டுருங்க, அங்க மனசும் இல்லை. அப்ப டீப் ஸ்லீப்பை விட்டுருங்க. சொப்பனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க மனசு இந்த ஸ்தூல தேகம் இல்லாமலேயே இருக்கின்றது. அப்போ தூக்கத்துல அந்த சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற நிலைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விதேக மனசுன்னு பேரு. இதே நீங்க ஜாகிரதத்துல இருக்கும் போதே இந்த தேகத்தை விட்டுட்டு நீங்க வேற எதுலையாவது இருந்தீங்க அப்படின்னா, தேகத்துக்கு வெளியில வேற எங்கேயாவது இருந்தீங்கன்னா அதுக்கு பேரு மகா விதேகான்னு பேர். நம்ம டெய்லி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல இருக்கிறதுக்கு பேரு விதேகான்னு பேர். டெய்லி சொப்பனத்துல இருக்கிற அவஸ்தைக்கு பேரு விதேகா. விதேகனா தேகம் இல்லாத நிலை, ஸ்தூல தேகம் இல்லாம இருக்கிறது. அதே நம்ம ஜாகிரதத்துல உட்கார்ந்துக்கிட்டு நம்ம சொப்பனத்துல இருக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேரு மகா விதேகா. இது எதனால சித்திக்கும் சுவாமி அப்படின்னா மனோபிரம்மேதி உபாசீத. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகங்கிரக உபாசனை. எதுல வேணாலும் நீங்க அகங்கிரக உபாசனைய பண்றது. முதல்ல பிரதீக உபாசனையா மனசை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், மனம் பிரம்மம், மனம் பிரம்மம், மனம் பிரம்மமா இருக்கு, மனசுதான் நானா இருக்கேன், மனசுதான் பிரம்மமா இருக்கு அப்படின்னு உபாசிச்சு 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 இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஹோல்டு கொண்டு வந்து இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா வேற எதுலையாவது வஸ்துல வந்து பஞ்ச பஞ்ச பூத்தங்கள்ல எதுலையாவது ஒண்ணுத்துல வச்சு நான் பூமியா இருக்கேன், நான் ஜலமா இருக்கேன், நான் அக்னியா இருக்கேன், நான் வாயுவா இருக்கேன், நான் ஆகாசமா இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உபாசிச்சீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள்ல இருக்கு. சாந்தோக்கிய பிரகதாரண்யத்துல எல்லாம் இந்த உபாசனைகள் எல்லாம் இருக்கு. அப்ப இது மாதிரி நீங்க உபாசிச்சீங்க அப்படின்னா உங்க இது என்ன ஆயிடும், சொப்பனத்துல இருக்கிற மாதிரியே, சொப்பனத்துல வேற தேகம் எடுத்துக்கிறீங்கல்ல, உங்களுக்கு இந்த தேகத்தை விட்டுட்டு வேற வேற தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா பாக்குறீங்கல்ல உங்களை, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல இருக்கும் போதே என்ன ஆயிடும், இந்த தேகத்தை விட்டுட்டு இந்த மனசு என்ன பண்ணும், வேற வேற தேகத்தை எடுத்த மாதிரி ஆகிவிடும். இதுக்கு பேரு என்ன பேரு, மகா விதேகா. சொப்பனத்துல இருக்கிறது விதேகா,
சொப்பனத்துல இருக்கிறது தேகமில்லாத மனசு விதேகா. இத ஜாகிரதத்துல பண்ணினீங்கன்னா தேகத்தை விட்டுட்டு உங்களால வெளியில இருக்க முடியும்னா மகாவிதேகா அப்படின்னு பேர். சாமி இது இது நாங்களாம் தனியா பண்ணணுமா? ஒன்றும் தேவையில்லை, ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க. இந்த ஓங்காரத்தை சொல்லும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஓங்காரத்தை சொல்ல 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 மெதுவா ஓங்கார அபியாசம் வரட்டும். இதெல்லாம் ஃபியூச்சர்ல நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். தீவிரமா ஓங்காரத்தை பண்ணுங்க, பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணுங்க, இதெல்லாம் நடக்கும். நீங்க நல்லா ஓங்காரம் பண்ண 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஸ்தூலம் விஸ்வம் நயத்தை. இந்த ஸ்தூல ஆகாரம் என்ன பண்ணுவோம், ஓங்காரத்தோட ஆகாரம் உங்களை மெதுவா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தூலத்திலிருந்து என்ன பண்ணுவோம் விராட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க பாடிக்கு உண்டாகும், உங்க மனசுக்கு. இந்த மனசுக்கு உண்டாகும் போது உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் விராட்டோட அனுபவம். இந்த விராட் அனுபவம் ஒன்று உண்டாகும். இந்த மனசு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் இதுல நின்றுகிட்டு இருந்துச்சுல்ல, எதனால உண்டாச்சுது? கர்மத்தினாலையும் வாசனையினாலையும் பவுண்ட் ஆகி இந்த தேகத்துல இருந்துச்சு. எங்க படிச்ச மாதிரி இருக்கா? இப்பதான் நம்ம பார்த்தோம். இந்த இந்த முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 41ஆவதா இதுக்கு முன்னாடி 40வது சூத்திரத்துல பார்த்திருக்கோம். கருமபந்த சிதிலீகரணத்தினால கருமமும் அதே நேரத்துல வாசனைகளும் சிதிலீகரணம் நடந்துச்சுன்னா தான் அவன் இந்த சரீரத்திலிருந்து வெளியிலேயே போக முடியும். அடிச்சா அப்ப நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துக்குள்ளாரியே அடைபட்டு கிடக்கிறதுக்கு எது காரணம்? பந்தப்பட்டு இருக்கிறது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பந்தத்துக்கு காரணமே நம்ம கருமமும் நம்மளோட வாசனைகளும் தான் இந்த சரீரத்துல இந்த மனசை பிடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கு. அதான் பந்தம்னு பேரு. அப்ப அந்த பந்தம் வந்து பாத்தீங்கன்னா சிதிலீகரணம் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசு எங்க வேணாலும் போகும், சுதந்திரமா இருந்துக்கும். இந்த தேகத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. 38 பந்த காரண சைத்தல்யா பிரச்சார சம்வேதனாச்ச. அடுத்து பரசரீராவேஷக ஆயிடுச்சா? அப்போ இந்த சரீரத்துல ஏன் நம்மளை கட்டி போட்டிருக்குன்னா அந்த பாஷ்யத்துல முதல் வரி பாத்தீங்கன்னா தெரியும். ஆச்சாரியர் சொல்லியிருப்பாரு பந்த காரணம்னு கர்மம் புண்ணிய பாபம் கூட வந்து பாத்தீங்கன்னா வாசனம். இதுதான் இந்த மனசு இந்த சரீரத்துல கட்டி போட்டு வச்சிருக்கிறதுக்கு காரணம். அதனாலதான் நமக்கு மனசு வந்து வெளியில போக மாட்டேங்குது. இப்ப நீங்க ஒழுங்கா ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ண 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் மெதுவா நியூட்ரலைஸ் ஆகும், வாசனைகள் எல்லாம் நியூட்ரலைஸ் ஆகும். அப்படி வாசனைகளும் இதுவும் ஆகும் போது முதல் அனுபூதி உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஸ்வன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான், விராட்டை வந்து பிராப்தி பண்ணுவான். விஸ்வன் விராட்டை பிராப்தி பண்ணுவான். அந்த விஸ்வன் விராட்டை பிராப்தி பண்றதுன்னா என்னன்னா இந்த ஸ்தூல தேகம் உங்களுடைய தேகத்திலிருந்து உங்க அபிமானம் என்ன ஆகுனா டும்முன்னு வெளியில இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் விரிவடையும். ஒன்னுத்துல இருந்து டோட்டலுக்கு போகும்போது அப்ப என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஓங்காரத்தோடது வரும். என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் இடத்துல உங்க தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசு வெளியில இருந்துட்டு பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் வரும். முதல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க உட்கார்ந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பீங்களா, ஜபம் பண்ணிட்டு இருப்பீங்க, தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் போயிட்டே இருக்கு. எப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓங்காரம் போக 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 ஒரு டைம்ல என்ன ஆகும், இந்த சரீரத்திலிருந்து உங்க மனசு செப்பரேட் ஆகி இந்த ஜபிக்கிறவனை வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கானே இவனை வந்து பார்க்க ஆரம்பிக்கும். ஆஹா ஓ நீதானா அது அப்படின்னு எப்படி இருக்கும் மனசு நம்மளுடைய தேகத்தை பார்க்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும். அப்ப இந்த 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 மனசுக்கோட விருத்தி எங்க இருக்குன்னா இருப்பு எங்க இருக்கு அப்படின்னா சரீரத்துக்கு வெளியில இருப்பாயிடும். சரீரத்தை பார்க்க ஆரம்பிச்சு இதை நீங்க பிராப்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா அடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும். இந்த சரீரத்தை விட்டு இந்த மனசு வெளில போனோன்னே உங்களோட வந்து பாத்தீங்கன்னா சமஷ்டி மனசோட ஹிரண்ய கர்ப்பரோட என்ன பண்ணும், கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சு. அப்ப முதல் இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு மனோபிரம்மேதி உபாசித்தவை வந்து பண்ண 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 இந்த ஸ்தூல தேகத்துல இருக்கிற அந்த கட்டி போட்டிருக்கிற தன்மை வந்து பாத்தீங்கன்னா விலகி உங்களுக்கு உங்க தேகத்தையே வெளியில இருந்து பார்க்கிற சாமர்த்தியம் உண்டாகிவிடும். மற்றவங்களோட சரீரத்தை பார்க்கிற மாதிரியே அடிச்சா. இது யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரேத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிர் போயிடுன்னு வச்சுங்க. உயிர் போன மாத்திரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் போய் அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு வந்துருவாங்க. எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு 1.5 க்ஷணம், ஒரு 2.5 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளார
இந்த ஜீவன் என்ன பண்ணும், நேரா போய் அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் யமலோகத்துக்கு. போயிட்டு வந்தோன்னு இந்த சரீரத்துல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சரீரத்துல இருந்து 1.5 அடிக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சரீரத்துக்கு மேலேயே அந்த பாடி வந்து சூக்ஷ்ம தேகம் இருக்கும். அப்ப ஸ்தூல தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும், யார் யார் வந்தாங்க, மாமா வந்தாரா, சித்தப்பா வந்தாரா, அண்ணன் வந்தாரா, எல்லாரும் வந்து போறாங்களா, ஐயோ இவங்க வரவே இல்லையா, அவங்க வரலையே அப்படின்னு அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்குமா. ஐயோ இந்த சரீரத்தை இது பண்றாங்களே, மாலை போடுறாங்களே, என்னோட சரீரத்தை இது மாதிரி பண்றாங்களே, அது மாதிரி பண்றாங்களேன்னு இது மெதுவா வந்து பாத்தீங்கன்னா மெதுவா வந்து டெட் பாடியை கொண்டு போவாங்கல்ல, இதுக்கு ஸ்மசானத்துக்கு கொண்டு போவாங்க. அப்ப பக்கத்திலேயே இருந்துகிட்டு ஐயோ நமக்கு யாருக்காவது கேட்குமா? கேட்கவே கேட்காது. ஏன்னா சூக்ஷ்ம தேகத்தோட மீடியம் வேற, நம்ம மீடியம் வேற. நேத்தே நான் சொன்னல, ஒரே ஆகாசம் இருந்தாதான் கேட்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல ஆகாசத்துல இருக்கோம், அது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மன ஆகாசத்துல இருக்கு. அப்ப மன ஆகாசத்துல இருக்கிற அது போடுற சப்தம் எதுவுமே நமக்கு கேட்கவே கேட்காது. அப்ப நம்ம மனசால கேட்க முடியுமானாலும் நம்ம டியூன் பண்ணாததுனால என்னன்னு கேட்டீங்கன்னா அது பேசுறது எதுவுமே நமக்கு கேட்கவே கேட்காது. நம்ம எல்லா சொந்தக்காரங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல ஆகாசத்துல இருந்துட்டு அந்த பாடியை வந்து பாத்தீங்கன்னா அது பேசுறது நமக்கு எதுவுமே கேட்காம கொண்டு போய் எரிச்சிருவோம். எரிச்ச மாத்திரத்துல பாடி போனோன்னு இன்னும் துக்கி ஆயிடும். அந்த பிரேதம் ரொம்ப துக்கி ஆயிட்டு ஐயோ அப்படின்னு அந்த வீட்டையே சுத்திட்டு வந்துட்டு இருக்கும். தன்னுடைய ரிலேஷன்ஷிப் யாரெல்லாம் இருக்காங்களோ, பேரன், பேத்தி, அம்மா, ஒய்ஃபு, இவங்கள்ட்ட எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த பாடி எங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்ணிச்சோ அந்த ரூம்குள்ளாரையே இருந்துகிட்டு இருக்கும். பாடி போயிடுச்சு, ஆனா அது வசிச்ச இடத்துலயே இருந்துகிட்டு இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 11வது நாளோ 13வது நாளோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா காரியங்கள் பண்றது என்னன்னா, போதும் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இல்ல, நீ போ அப்படின்னு அனுப்பி வைக்கிற கர்மாவை தான் நம்ம என்ன பண்றோம், காரியம் பண்றது. இந்த காரியம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், இந்த ஓஹோ நம்ம பாடி இல்ல, நம்ம வீட்டோடய இவங்க கனெக்ஷன் இல்லாம பண்ணிட்டாங்க அப்படின்னு திரும்ப யாத்திரையை என்ன பண்ணும், ஸ்டார்ட் பண்ணும். பரலோகத்தை அடையிறதுக்கான யாத்திரை ஸ்டார்ட் பண்ணும். அப்ப என்னன்னா ஒரு பிரேதம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேத சரீரம் இருந்துகிட்டு தன்னோட பாடி பக்கத்திலேயே இருந்துட்டு பார்க்குமோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யோகி என்ன பண்ணுவான், இந்த பாடியை விட்டு பாடிக்கு வெளியில வந்து இந்த பாடியை பார்க்கிற ஒரு சாமர்த்தியம் அவனுக்கு உண்டாகும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா எப்படி அந்த பாடி வந்து அந்த சமயத்துல ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா பூத்தமா அந்த அடுத்த பிராரப்தம் ஸ்டார்ட் ஆகாம அந்த பிரேத்தம் வந்து பாத்தீங்கன்னா பேயா இருந்து இன்னொருத்தரோட தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள பிரவேசம் ஆகுமோ, பூத்தாவேஷ நியாயம். அதே மாதிரி யோகி என்ன பண்ணுவான் அப்படின்னா எதுல வேணாலும் பிரவேசம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு உண்டாகும். ஆயிடுச்சா? அப்போ அவன் பாடியை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் சுத்தி தெரியுமா, 3 லோகத்திலையும் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தடையும் இருக்காது, எங்க வேணாலும் சுத்தி தெரிகிற சாமர்த்தியம் உண்டாகும். ஏன்னா பாடி இல்லை, சூக்ஷ்ம பாடி தான். அப்ப சூக்ஷ்ம பாடி வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் போகும். என்னன்னு கேட்டீங்கன்னா அபஞ்சீகிருத்த பஞ்சமகாபூதங்களால் செய்யப்பட்டது இந்த சூக்ஷ்ம தேகம். அப்ப அபஞ்சீகிருத்த பஞ்சமகாபூதங்கள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா 7 லோகங்கள்லயும் பிரம்மலோக பரியந்தம் வந்து பாத்தீங்கன்னா அபஞ்சீகிருத லோகங்கள் தான். அப்ப அபஞ்சீகிருதம் செய்யப்பட்ட எல்லா இடத்துலயும் இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா போக்குவரவு, எங்க வேணா போவான் வருவான், திருலோக சஞ்சாரியா இவன் ஆகி விடுவான். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா தன்னோட பாடியை விட்டுட்டு வெளியில போறதுக்கு பேரு மகா விதேகான்னு பேர். இதுக்கு பேர் வந்து இன்னொரு பேர் வச்சிருக்கு, விதேக தேவர்கள் அப்படின்னு ஒரு பேர். பிரசாத்ஜி உங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா விதேக தேவர்கள் பின்னாடி ஒரு ஆர்டிகிள் எழுதியிருக்கேன் ஈஷாவாசியத்துல, மாதங்கி நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரகிருதி லயம் பிரகிருதி லயாகா அப்புறம் விதேகாகா அப்படின்னு. அந்த விதேகான்றது இதுதான். சரீரம் இல்லாமலேயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இந்த யோகத்தை அடைஞ்சவங்க நிறைய பேர் விதேகர்களா இருப்பாங்க. சரீரம் இருக்காது, அவங்க பாட்டுக்கு சரீரம் இல்லாம சுத்தி திரிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய கேங் அது இருக்கு, ஒரு கூட்டமே இருக்கு, விதேகர்கள் அப்படின்னு பேர். பிரகிருதி லயத்துல போய் அடைஞ்சவங்க ஒரு குரூப், அதுக்கப்புறம் தேகம் இல்லாத விதேகர்கள் ஒரு குரூப். 1:19 ஒரு சூத்திரம் போட்டீங்கன்னா பக்கத்துல ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். பவ பிரத்யயோ விதேக பிரகிருதி லயானாம், பவ பிரத்யயோ விதேக பிரகிருதி லயானாம் அப்படின்னு பேர். அப்போ நம்ம சிமிலர் வந்து பாத்தீங்கன்னா பேய் நான் சொல்றேன், வாஸ்தவத்துல யோகிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது முடியும். நான் ஒன்று சொன்னேன்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா லக்கன்கிரி பாபான்னு ஒரு பாபாவை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் போயிருக்கேன், சுல்பானி ஜாடி அப்படின்னு ஒரு காடு, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், குஜராத் இந்த 3
இணையிற பகுதியில நர்மதால ஒரு ரொம்ப டீப் ஃபாரஸ்ட். அந்த டீப் ஃபாரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லக்கன்கிரி பாபா அப்படின்னு ஒரு சுவாமி இருந்தார். ரொம்ப ஸ்பெஷல். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகல் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யங்கா இருப்பார். ராத்திரியில வந்து ஓல்டேஜ் ஆயிடுவார். பாதி மீசை வந்து பாத்தீங்கன்னா ஏஜா இருக்கும், பாதி மீசை கருப்பா இருக்கும், பாதி மீசை ஒயிட்டா இருக்கும். அது அது மாதிரிலாம் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எப்படி ஜீசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மீனும் 5 அப்பமா, 3 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ்டிங் கொடுத்துருக்காரு. 2000 பேருக்கு கொடுத்தாரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்கன்கிரி பாபா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரொட்டி தான் பண்ணுவார். டிக்கடுன்னு பேர், ரொம்ப திக்னஸா ஒரு ரொட்டி பண்ணுவார். எத்தனை பேர் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவரால் ஃபீடிங் பண்ணிட்டு இருந்தார். நான் வந்து இருந்து பார்த்திருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் போன அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து நான் போய் சேர்றோம், ஈவினிங் டைம்ல நான் போய் சேர்றோம். போய் சேர்ந்த மாத்திரத்தை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சொல்றாரு, யாரோ ஒரு 4 பேர் வேகமா வந்தாங்க. நான் போய் சேர்ந்த உடனே வந்தாங்க. 4 பேர் வந்து யாருக்கோ பாம்பு கடிச்சிருச்சு சாமி அப்படின்னாங்க. பாம்பு கடிச்சிருச்சா அப்படின்னு இவரு நாங்க பார்த்துட்டு இருந்தோம். உடனே அந்த காட்டுவாசி பசங்க 2-3 பேர் இருந்தாங்க. சுவாமிக்கு டீ போட்டு கொடு, நான் வந்துடுறேன், போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணார், கிளம்புறாரு. அந்த பசங்க காட்டுவாசி பசங்க எங்களுக்கு டீ போடுறாரு, இது பண்றாரு. இவர் என்ன பண்ணாருன்னா அப்படி கொஞ்சம் தூரமா ஓடினார். ஓடி வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற செடி முடி, என்ன செடின்னு கூட தெரியல, நிறைய மூலிகையெல்லாம் இருக்கு போல இருக்கு, நமக்கு செடி தானே எல்லாமே. அவர் என்ன பண்ணாரு, அங்கங்க இருக்கிற செடியெல்லாம் பிச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, அந்த இவங்களோட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சாரு. எல்லாம் ஓடினாங்க, அங்க வாகனம் எல்லாம் இல்லை, காடு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஓடி போனோட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாம்பு கடிச்சிருச்சு, பிளாக் கோப்ரா. அப்ப பாம்பு கடிச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயாச்சு, ஆள் இறந்து போயாச்சு. பிளாக் கோப்ரா கடிச்சதுன்னா என்ன ஆகும், இறந்து போயாச்சு. இவங்க வேகமா ஓடுறாங்க. அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நானும் இன்னொரு பையன் மட்டும் இருந்தோம். அந்த பையனுக்கு அந்த பசங்க எல்லாம், சின்ன பசங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, டீ போட்டு கொடுத்தாங்க. டீ கொடுத்து நாங்கள் போய் சேரும்போது மத்தியானம் ஒரு 2 மணி இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் போல என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 5:30-6 மணி போல அவர், நான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சந்தியெல்லாம் பண்ணி முடிச்சு எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சிருக்கேன். அவர் ரிட்டர்ன் வந்தார். ரிட்டர்ன் வந்தோடனே ரொம்ப ஆசுவாசமா ஒரு 4-5 சாதுக்குள்ள அந்த கிராமவாசிகள், காட்டுவாசிகள் அவங்களோட வந்தாரு. வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னா, ஆள் பொழைச்சிக்கிட்டான் சுவாமி அப்படின்ட்டு. ஆள் பொழைச்சிக்கிட்டானா, எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி பேசலாம் சுவாமி, நான் மெதுவாக பேசுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணா, அவர் பூஜைக்கு ரெடி பண்ணார். ஒரு பெரிய தூணா வச்சிருக்கார், தூணான அக்னி குண்டம். அதுல என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு ரொட்டி தான் பண்றதுக்கு இது பண்ணார். ஒரு ரொட்டி அப்படின்னா மாவு கொஞ்சம் பிசைஞ்சார். ஒரு சின்ன பாத்திரம் தான், அரிசி பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா 1/2 கிலோ ரைஸை வந்து வடிக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரம் அது. அந்த இதுல அரிசியை போட்டு வச்சு என்ன பண்ணிட்டார், தூணால வச்சுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு 1/2 கிலோ மாவு அவ்வளவுதான் இருக்கும், 1 கிலோ மாவு இருக்கும். அந்த மாவை பிசைஞ்சு ஒரே ஒரு திக்கா, ஒரே ஒரு பிரெட், நம்ம என்னது இது மாதிரி பிஸா மாதிரி என்ன பண்ணாரு அப்படின்னா, பிஸாக்கு எவ்வளவு திக்கா இது பண்ணுவீங்க, அந்த திக்னஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரொட்டி பண்ணார். ஒரு ரொட்டி பண்ணி டவால வச்சு, டவால சூடு ஆனோன்னு 2 பக்கமும் சூடு பண்ணி அந்த அக்னிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா போட்டு, மேல அக்னினால அந்த அக்னி சாம்பல் எல்லாம் எடுத்து மூடிட்டார். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சாதம் வந்து வடிச்சாச்சு. சாதத்தை என்ன பார்த்துக்க சொல்லிட்டு அவர் குடிக்க போனார். நான் என்ன பண்ண பார்த்துக்கிட்டே இருந்த பாருங்க. வந்துட்டு இருக்கும் போதே பாதி வந்துட்டு இருக்கும் போது டும்னு பாதி கவுந்துருச்சு, அடுப்புலயே கவுந்துருச்சு பாதி அரிசி. எனக்கு பகீர்னது, ஏன்னா பசி, கொலை பசி எனக்கு. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ற பையன், அவனும் ஒரு 20 வயசு பையன். அப்ப நான் நினைச்சேன் 1/2 கிலோ அரிசி பத்தா எங்க 2 பேத்துக்கே பத்தாது, இதுல வேற பாதி கவுந்துருச்சு அப்படின்னு. அவர் என்ன பண்ணாருன்னா கூலா இருந்தார். ஒன்னும் கோய் பாத்து நை மகராஜ், ஒன்னும் இல்லை, ஒன்னும் பிரச்சனை இல்லை மகராஜ் அப்படின்னு. நான் திரும்ப அரிசி வைக்கணுமா அப்படின்னு, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இருக்கட்டும் அப்படின்ட்டு. எனக்கு இன்னும் கலவரம் ஆகி போச்சு, பசி, சரியான பசி, 2 நாளா சாப்பிடல. இவரு ஒரு ரொட்டி பண்றாரு, கொஞ்சம் தான் ரைஸ் இருந்துச்சு, அதுலயும் பாதி போச்சு. இவர் என்ன பண்ணாரு, பூஜையெல்லாம் ஆரத்தி எல்லாம் முடிச்சார், சிவமகிம்னா ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லி முடிச்சு ஆஃபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரொட்டியை எடுத்தார். ரொட்டி வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கு பெருசா, நல்லா பெரிய பண்ணு மாதிரி பெரிய சைஸ் ஆயிடுச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் எடுத்தார், ஒரு பார்ட் எடுத்து 2 பார்ட் எடுத்தார். ஒரு பார்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நெய் போட்டு நர்மதா அம்மாக்கு ஆஃபர். அப்புறம் இன்னொரு கொஞ்சம் பார்ட் எடுத்து என்ன பண்ணாரு, முதலைங்களுக்கு ஆஃபர். அங்க நான் கேட்கிறேன், முதலையெல்லாம் ரொம்ப இருக்காமே அப்படின்னு கேட்ட போது அவர் சொன்னாரு, ஆமா சாமி முதலையெல்லாம் இருக்கு, நான் பார்க்கவே இல்லையே, இங்க முதலையே பார்க்கலையே, நானும் சொல்றாங்களோடய பார்த்ததே இல்லை அப்படின்னு. நீங்க உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டு இருக்க இடத்த பாருங்க அப்படின்னு. நான் மேல இருந்து கீழே ஒரு 15 அடி 20 அடி கீழே உட்காந்து பாறைக்கு பக்கத்துல உட்காந்து, நல்லா பாறைக்கு மேல உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா அங்க ஒரு 7-8 முதல்ல இருக்கு. பார்த்து மிரண்டு போயிட்டான். பாவி மனுஷங்களா,
நான் பாட்டுக்கு அங்கேயே உட்கார்ந்து இருந்தா என்ன ஆயிருக்கும், எனக்கு பதபதைப்பாயி போச்சு. பார்த்தா முதல்ல எல்லாம் பெரிய பெரிய முதல்ல எல்லாம் இவர் என்ன பண்ணாருன்னா நேரா கீழே போனார். கங்கா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எல்லாம் நாய் எல்லாம் பக்கத்துல இருந்துச்சுன்னா ஒதுங்கி ஒதுங்கி போவோம்ல, நாய் பூனை எல்லாம் இருந்துச்சுன்னா அதே மாதிரி அந்த முதலைங்களுக்கு பக்கத்துல இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒதுங்கி ஒதுங்கி போனார். அது பாட்டுக்கு படுத்து இருந்துச்சு. இவர் என்ன பண்ணார், நர்மதா அம்மாவுக்கு முன்னாடி இருந்து ஆச்சமனம் எல்லாம் பண்ணி அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைவேத்தியம் எல்லாம் பண்ணி முடிச்சார். முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா முதலைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வச்சார். வச்சுட்டு மேல வந்துட்டார். மேல வந்துட்டு வந்து மகாராஜ் சாப்பிடலாம் அப்படின்னாரு. சாப்பிடலாமா எங்கடாது அப்படின்னு நடுவுல அம்மா மாதிரி நடுவுல உட்காந்துக்கிட்டு 4-5 தட்டு எடுத்தார். காட்டுவாசிங்க ஒரு 4 பேரு, நாங்க ஒரு 2 பேர், அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 பேரும் 9 பேரும் அன்னைக்கு இருந்தோம். எனக்கு இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து இதுக்கு மேல வந்து என்ன நடந்துச்சுன்னு என்னால வந்து பாத்தீங்கன்னா ரீகால் பண்ணவே முடியல. இப்பவும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் நான் இந்த பார்ட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு எனக்கு அவருக்கு என்ன பண்ணினாருன்னு தெரியல. நான் நல்லா சாப்பிட்டேன். அந்த டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணார். சாதம் ஷேர் பண்ணார். 2 நாள் சாப்பிடல, நல்லா நடந்திருக்கும். 20 கிலோமீட்டருக்கு மேல 25 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல பசி. நாங்க எல்லாம் நல்ல வயிறார சாப்பிட்டோம். நான் சாப்பிட்டேன், அந்த பையன் சாப்பிட்டான், காட்டுவாசிங்க 4 பேர் சாப்பிட்டாங்க, சுவாமி சாப்பிட்டார். மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இவ்வளவு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இருந்துச்சு. ஒரே ஒரு ரொட்டி தான், கொஞ்சம் ரைஸ் தான். நான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியத்துல வந்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. எப்படி புரியும் உங்களுக்கு? இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? ஒண்ணுமே புரியல. நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பிரமையில இருந்து நான் மீண்டு வராம நான் என்ன பண்றேன், சாப்பிட்டு முடிச்சு வெளில வந்து உட்கார்ந்துட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கேன், என்ன நடந்துச்சு, எப்படி இது முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டுவாசி வந்து சொன்னார், சாமி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை சாமி, போன முறை ஹனுமான் ஜெயந்திக்கு 5000 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதான் சாமி நடந்துச்சு. எவ்வளவு பேரு? 5000 பேர் வந்த போதும் ஒரு ரொட்டி ஒரு சாவல், வேற பாத்திரம்லாம் இல்லைங்க. இன்னும் 1 வாரம் 10 நாள்ல இருந்தீங்கன்னா திரும்ப ஹனுமன் ஜெயந்தி வரும் சாமி, வேணா நீங்க இருந்து பார்த்துட்டு போங்க சாமி. இன்னும் ஒரு மாசம் 15 நாள் 1 மாசமும் இருந்துச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருந்தீங்கன்னா அதை பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப 5000 பேத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டியையும் ஒரு சட்டி 1/2 கிலோ பாத்திரத்துல இருக்கிற சாதத்தையும் எல்லாத்துக்கும் பரிமாற முடியும்னா அப்ப ஜீசஸ் சொன்னது உண்மையா பொய்யா? யாராவது நம்ம ஜீசஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 2 மீனையும் 3 அப்பத்தையும் வச்சு எல்லாத்துக்கும் ஃபீடிங் பண்ணாரு சொல்றத வந்து நம்ம நம்ப முடியுமா? அப்படின்னா நல்லா நம்ப முடியும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகி வந்தேன். உட்காந்து கொஞ்ச நேரம் நான் சொன்னேன் சுவாமிகிட்ட, சாமி உங்கள்கிட்ட இருக்க மேஜிக் எல்லாம் நிறைய பேர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இதை பாக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், இது உண்மையா அப்படின்னு. செத்த ஆள் எப்படி பொழைக்க முடியும் அப்படின்னு நான் கேட்டேன். நீங்க இப்ப சொன்னீங்கல்ல பிளாக் கோப்ரா கடிச்சு செத்து போயிட்டான், அப்ப செத்து போன ஆள் எப்படி வந்து பாத்தீங்கன்னா வருவோம் அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் சொன்னாரு, சாமி நான் ஓடி போனோம் பாத்தீங்களா அப்படின்னு. ஆமா சாமி ஓடி போனீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாடியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளார இந்த பாடியில இருந்து கிளம்புற அந்த இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாவே தான் சாமி இருக்கும். ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடியை விட்டுட்டு இம்மிடியட்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகாது, விலகி போகாது. அபிமானத்தினால கொஞ்சம் க்ளோஸா தான் இருக்கும். இப்ப அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரீட் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு போக முடியும். எப்படி அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. அப்ப ஒரு விஷக்கடியினால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவர் என்ன ட்ரீட் பண்ணிருக்காரு அப்படின்னா போய் அதை ட்ரீட் பண்ணியாச்சு. விஷத்தை வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்குன மாத்திரத்துல போன உயிர் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து பாடி சரியாயிடுச்சு அப்படின்னோட உள்ள வந்துருச்சு. நேச்சுரல் டெத்துக்கும் ஆக்சிடென்ட் டெத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஃபரெண்ட். நேச்சுரல் டெத் நடந்துச்சு அப்படின்னா பிராரப்தம் முடிஞ்சிரும். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க கிளம்பிரும், மேல வந்து பாத்தீங்கன்னா யம தர்மராஜாட்ட போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துடும். அதை நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா கொண்டு வர முடியாது. இது மாதிரி எதிர்பாராத விதமா உயிர் போச்சு அப்படின்னா பிராரப்தம் அடுத்த பிராரப்தம் ரெடியா இருக்காது. அப்ப ரெடியா இல்லாம பிராரப்தம் இருக்கும்போது அந்த சரீரத்துக்குள்ளார அதை கரெக்ட் பண்ணினீங்க அப்படின்னா சரீரத்தை இந்த திரும்ப இந்த சூக்ஷ்ம தேகத்தை என்ன பண்ணலாம், அதுக்குள்ளார பிரவேசம் பண்ண முடியும். இது ஒரு யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சம்பவிக்கும். வள்ளலார் பண்ணியிருக்காரு. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு நல்லா தெரியணும், சூக்ஷ்ம தேகத்துக்கு ஒரு ஸ்தூல தேகம் இல்லாமலும் இருக்க முடியும். இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் நடக்கிறது. இத ஒரு யோகி பண்ணும் போது அதுக்கு பேரு மகா விதேகான்னு பேரு. என்ன பேரு? மகா விதேகா அப்படின்னு பேரு. இதுதான் இங்க சொல்லுது. பகிர் கல்பிதா
பகிர்கல்பிதா விருத்திகி மகாவிதேகா. பகிர்கல்பிதா அப்படின்னா இந்த சரீரத்தை சாராமல் வெளியில இந்த சூக்ஷ்ம தேகத்தை கொண்டுட்டு போய் வேற எதுல வேணாலும் வைக்கிற சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மகாவிதேகான்னு பேரு. இது பாத்தீங்கன்னா ஒரு தேவர்களோட ஒரு கூட்டம், தேவனுக்கு ஈக்குவலாவே இவங்களை சொல்றாங்க. ஆனா மோட்சமா இல்ல, மோட்சம் இல்லை. ஏன்னா 1:19 பாத்தீங்கன்னா இவங்களையும் கண்டனம் பண்ணியிருக்கோம். பவப்பிரத்தியோ விதேக பிரகிருதி லயானாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களை கண்டனம் பண்ணிருக்கு. இவங்களுக்கும் மறுஜென்மம் உண்டு, இவங்களுக்கு மோட்சம் இல்லை. உடனே பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல இருந்து வெளியில போய் இருக்க முடியும் அப்படின்னா மோட்சமா இல்ல, இருக்கும். சஞ்சித கர்மா இருக்கு, மனசு இருக்கு, இந்த சூக்ஷ்ம தேகம் நாசமாகல, அதனால இதுவும் மோட்சம் இல்லை அப்படின்னு கண்டனம் பண்ணியாச்சு. கண்டனம் பண்ணதுக்கு பிறகு ததஹ, சரி இதனால என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா பிரகாச ஆவரண க்ஷய, பிரகாசத்தை மறைத்திருக்கின்ற ஆவரணம். எது பிரகாசத்தை மறைச்சிருக்கிறது? நான் அப்படின்னு, நான் திரஷ்டான்ற ஆவரணம் இருக்குல்ல, நான் அந்த திரஷ்டாவருக்கு மறைச்சிருக்கிற ஆவரணம் எது அப்படின்னா தமோ குணம். இந்த 3 குணங்கள் பாத்தீங்கன்னா மறைச்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா க்ஷயமாக ஆரம்பிக்கும். நம்ம தேகம் நம்ம தேகம் நம்ம தேகம் நமக்கு அபிமானம் இருந்துச்சு. நான் தேகம் ஸ்தூல தேகம், நான் ஸ்தூல தேகம் அப்படின்னு அபிமானம் இருந்துச்சுல. இந்த நான் ஸ்தூல தேகம்ன்ற அபிமானம் நானை மறைச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா இருக்கிற என்ன பந்தம், இதுக்கு பேரு, இதுக்கு என்ன நாட்டு முடிச்சு, என்ன முடிச்சு, பிரம்ம கிரந்தி அப்படின்னு பேரு. இந்த பிரம்ம கிரந்தி தான் அஜ்ஞான முடிச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா பிரேக் ஆகிவிடும். முதல் இது பிரேக் ஆயிடும். விஸ்வம்னு சொல்லக்கூடிய இந்த தேகத்துல, விஸ்வனா இருக்கிற இந்த தேகத்துல இருக்கிற அபிமானம் ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா பிரேக் ஆகிவிடும். பெரிய ரிலீஃப் இல்ல? ஸ்தூல தேகம் நான் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற அபிமானம் ஒருத்தருக்கு போயிடுச்சு அப்படின்னா அற்புதமானது. நீங்க பாத்தீங்கன்னா தேகம் இல்லாமலேயே ஃப்ரீயா இருந்துக்கலாம். இந்த தேகத்தானே எல்லாத்தையும் படுத்தி எடுக்குது, இந்த தேகத்தானே எல்லாத்தையும் படுத்தி எடுக்குது. பசி தாகம் இல்லாம போச்சுனாவே பெரிய விஷயம் ஆயிடும்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேகமே நான் இல்லை, எனக்கு எங்க வேணாலும் சஞ்சாரம் பண்ண முடியும் அப்படின்னா எந்த பாப்பமாவது நடக்குமா, எந்த மோகமாவது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மோகம் எதுவுமே நடக்காது. அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விதேக தேவர்கள் அப்படின்னு பேர் கொடுப்பாங்க. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் பாஷ்யத்துக்கு ஒவ்வொன்றா பார்ப்போம். பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றார், பாஷ்யத்துல ஷரீராத் பகிர் மனசோ விருத்திர் லாபோ விதேகா நாம தாரணா. நம்ம என்ன பண்றோம் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம். இந்த 4 சமாதிக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, என்ன பேர் சொல்லியிருக்கோம்? 4த்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். கிராகிய சமாபத்தி அப்படின்னு பேரு. கிராகிய சமாபத்தினா என்ன அர்த்தம்னா விஷயத்துல நடக்கிற சமாபத்தி. விஷயம் எங்க இருக்கும்? ஆப்ஜெக்ட். விஷயம் என்னது? ஆப்ஜெக்ட். கிருஷ்ணரோட விக்கிரகத்துல நான் சமாதி பண்றேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ல. இந்த மனசு அந்த கிருஷ்ணரோட விக்கிரகத்துல போய் என்னது, நான் இந்த ஸ்தூலத்துல போய் லயமாச்சுன்னா அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா சவிதர்க்கம். அந்த ஸ்தூல விக்கிரகத்தை தாண்டி பாத்தீங்கன்னா தன்மாத்திரையில போய் சமாதி பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேரு நிர்விதர்க்கம், நிர்விதர்க்க சமாபத்தி. அதே விக்கிரகத்தை பாத்தீங்கன்னா சுவாமியோட விக்கிரகத்தை என்னோட மனசுல கொண்டு அந்த மனசுல தெரிகிற விக்கிரகத்திலேயே நான் சமாதி பண்ணேன் அப்படின்னா அப்ப வெளியில தேவையில்லை. வெளியில விக்கிரகம் இல்லாம உள்ள எனக்கு மனசுல இருக்கிற விக்கிரகத்திலேயே நான் சமாதி பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேரு சவிச்சாரம். அந்த விக்கிரகத்தையும் விட்டுட்டு கல்யாண குணங்கள், கிருஷ்ணனோட கல்யாண குணங்கள்ல குணத்தியானம்னு பேரு, அதுல சமாதி பண்ண அப்படின்னா அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா நிர்விச்சாரம். அப்போ இந்த நிர்விச்சாரம் வரைக்கும் இருக்கிற 4 சமாதிகளுக்கும் பேர் பாத்தீங்கன்னா என்ன பேர் அப்படின்னா கிராகிய சமாபத்தின்னு பேர். இந்த மனசு இங்க இருந்து வெளியில போறது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு, சரீராத்து பகிர் மனசோ. சரீரத்துக்கு வெளியில மனசுக்கு பாத்தீங்கன்னா விருத்தி லாபோ. மனசு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணுத்துல பாத்தீங்க அப்படின்னா லயம் அடைய வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விதேகா நாம தாரணா. அப்ப முதல் 4 சமாதிகளுக்கும் பேரு விதேக தாரணான்னு பேரு. கிராகிய சமாபத்தி எது நடந்தாலும் அதுக்கு பேர் விதேக தாரணா. பகிர் சரீராத்து பகிர் மனசோ, சரீரத்துக்கு வெளியில பாத்தீங்க அப்படின்னா மனதிற்கு உண்டாகும் விருத்தி, இதுக்கு பேர் விதாகா நாம தாரணா. சா யதி, ஒருவேளை பாத்தீங்கன்னா யதி ஷரீர பிரதிஷ்டஸ்ய மனசோ
பகிர்விருத்தி மாத்திரேன பவதி சா கல்பிதா இத்யுச்யதே. ஒருவேளை புரியுதா? யாராவது எதாவது கேக்குறீங்களா? எதுவும் இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா விதேகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற ஆப்ஜெக்டோட போய் மெர்ஜ் ஆகிறது. சரி, மெர்ஜ் ஆனதுக்கு பேரு சமாதி ஆனோன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? திரும்ப உங்க தேகத்துக்கு வந்துடுவீங்களா? சமாதி கலைஞ்சோன்னு உங்க தேகத்துக்கு வந்துட முடியும். இதே ஒருவேளை சா யதி, ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ஷரீர பிரதிஷ்டஸ்ய மனசோ, இந்த சரீரத்திலேயே இருந்துகிட்டு பகிர்விருத்தி மாத்திரேன பவதி, நான் வெளி சிந்தனை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்ப நம்மலாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மனசு சரீரத்துக்கு வெளியில போகல, சரீரத்திலேயே இருந்துகிட்டு சரீரத்துக்கு வெளியில இருக்கிற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் சிந்தனை பண்றோம், விஷயத்தோட போயிடுறோம் நம்ம. ஆனா மனசு எங்க இருக்கு? சரீரத்துலதான் இருக்கு. ஷரீர பிரதிஷ்டஸ்ய மனசோ, சரீரத்திலேயே மனசு இருந்துகிட்டு வெளி விஷயத்துல பகிர்விருத்தி மாத்திரேன, வெளி விஷயத்துல மட்டும் உங்களுடைய சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா என்ன? ஏதோ சிந்தனையில இருக்க சரீரத்தை நம்ம நிறைய டைம் அப்படிதான் இருக்கோம். ஏதோ சிந்தனையில இருந்தோம்னா வெளியில இருக்கிறத நம்ம பார்க்க மாட்டேன்றோம். நம்ம சரீரத்தை உழுக்குனா என்ன சொன்னீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்ப என்ன ஆகுது? நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா சரீரத்திலே இருந்தாலும் வெளி விஷய சிந்தனையில டீப்பா போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கல்பிதா இத்யுச்யதே, கல்பிதான்னு பேர். சமாதி நடந்துச்சுன்னா, இந்த சரீரத்தை விட்டுட்டு சமாதி நடந்துச்சுன்னா, அதான் இப்ப சொன்ன விதேக தாரணா. சமாதி நடந்துச்சு அப்படின்னா விதேக தாரணா. சமாதி நடக்காம வெளி விஷய சிந்தனையிலேயே இருந்துச்சு அப்படின்னா நம்மள மாதிரி ஆட்களுக்கு அதுக்கு பேர் என்ன பேரு? கல்பிதா. அப்ப மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம இந்த 99% பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறது எல்லாமே எங்க இருக்கும்? கல்பிதா விருத்தின்னு பேரு. நம்ம இருக்கிற நிலைக்கு மனசு இந்த சரீரத்திலேயே இருந்துகிட்டு வெளி விஷய சிந்தனையிலேயே ஆழ்ந்து போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு கல்பிதா. அதே இந்த சரீரத்துல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகி வெளியில இருக்கிற அந்த விஷயத்தோட தாரண தியான சமாதி சித்திச்சுது அப்படின்னா அதுக்கு பேரு என்ன பேரு? விதேக தாரணான்னு பேரு. விதேக தாரணம் ஆயிடுச்சா? 2 வச்சுங்க. இது அப்புறம் யாது, ஆனால் எந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஷரீர நிரபேக்ஷா. இப்ப வந்து சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம் இந்த நாள்லயும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா சமாதியில இருந்து கீழே இறங்கணும்னு சரீர பிரக்ஞா வந்துடும். இப்ப நீங்க இவரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா சமாதிக்கு போவார். அவரோட லைஃப் ஹிஸ்டரியை படிச்சீங்கன்னா தெரியும். சமாதிக்கு போவாரு. சமாதியில இருந்து கீழே வந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா சரீர பிரக்ஞையோட இருந்துகிட்டு நிறைய பண்ணுவார். உபதேசம் பண்ணுவாரு, நிறைய சாப்பிடுவாரு, இனிப்பா சாப்பிடுவாரு, இதெல்லாம் பண்ணுவார். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா 100% சரீரத்தை விட்டுட்டு இல்லை. இந்த 4 சமாதியில எதுல போனாலும் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா வரும்போது மகாகாலியில வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? காளியோட சம்யமம் பண்ணுவார். காளிகிட்ட சம்யமம் ஆயிட்டு திரும்ப வரும்போது சரீரத்துக்கு வந்துருவாங்க. சரீரத்துல இருந்துகிட்டு என்ன பண்ணுவாங்க? உபதேசம் பண்ணுவாங்க. இந்த சரீரத்துல நல்ல போகத்தெல்லாம் அனுபவிப்பாங்க. கேட்பாங்க, இன்னும் இப்படி போகத்தை அனுபவிக்கிறீங்க? நான் போகத்தை அனுபவிக்கிறேன்னா போயிடுவேன்ப்பா அப்படின்னு. சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கிறதே இந்த சரீரத்தோட பிரக்ஞையோட வச்சுக்கணும்னு. இந்த போகத்தை நான் கட் பண்ணேன் அப்படின்னா திரும்ப நான் சரீரத்துக்கு வரமாட்டேன்னே சொல்லுவாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரீரத்துல இருந்துகிட்டு அவங்க போகம் பண்ணுவாங்க. அப்ப விதேக தேவர்களான்னு கேட்டீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் விதேக தேவர் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? தாரண தியான சமாதிக்கு போயிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சரீரத்துக்கு வந்துடுறாங்க. இதே ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அபியாச பலத்தினால ஒருவேளை ராமகிருஷ்ணனுக்கு சிஷ்யர்கள் இல்லை, கமிட்மெண்ட் இல்லை, ஒண்ணுமே இல்லாம இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா மகாகாலிட்டியே இன்னும் அதிகமா என்ன பண்ணிருப்பார்? எஸ்டாப்ளிஷ் ஆயிருப்பார். அது அபியாசம் இன்னும் அதிகமாயி ஒரு டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷரீர நிரபேக்ஷா. சரீரம் இருக்கணும்னு அவசியம் இல்லாம, சரீரம் தேவையில்லை, சரீரத்தை சார்ந்துதான் நான் இல்லை அப்படின்ற சரீரத்தை சாராமல் பகிர் பூத்தஸ்ய ஏவ, வெளியில நீங்க எதை மெடிடேட் பண்ணீங்களோ அந்த பூத்தத்திலேயே அந்த ரூபத்திலேயே மனசோ பகிர்விருத்தி, மனசு அங்கேயே நின்று போச்சு அப்படின்னா இந்த சரீரத்தை வந்து பாத்தீங்கன்னா அது கிடைக்க தூக்கி போடும் அப்படின்ற மாதிரி அது இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன அப்படின்னு இந்த ஸ்தூல தேகத்தை வந்து சாராமல்
ஒரு நிலை உண்டாச்சு அப்படின்னா சா சா கலு அகல்பிதா விருத்தி. அதுக்கு பேர் தான் என்ன பேரு? அகல்பிதா அப்படின்னு பேர். அப்போ நம்மளதெல்லாம் கல்பித்தம், சரீரத்தை விட்டுட்டு நமக்கெல்லாம் இருப்பு இல்லை. அதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகிக்கு சரீரத்தை விட்டுட்டு ஒருத்தனால இருக்க முடியுது அப்படின்னா மனசை வந்து எப்படி நம்ம சூக்ஷ்ம இதுல சொப்பனத்துல வந்து சுத்தி திரிகிறோமோ அதே மாதிரி ஒருத்தன் ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு அவனுடைய மனசு மாத்திர சூக்ஷ்ம தேகத்தை எடுத்துக்கிட்டு அவன் எங்க வேணாலும் சஞ்சாரம் பண்றான் அப்படின்னு கவலையே இல்லாம இருந்தானா அதுக்கு பேரு அகல்பிதா விருத்தின்னு பேர். அந்த அகல்பிதா விருத்தியை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நீங்க மெடிடேட் பண்ணணும், தாரண தியான சமாதிய பண்ணணும். அப்ப ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாரண தியான சமாதி பண்ணீங்கன்னா அந்த தாரண தியான சமாதி வெளி விஷயமா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? அப்படிங்கன்னா விதேக தாரணம். விதேக தாரணா மூலமா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல சமாதி உண்டாகும். அந்த சமாதி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நிபுணத்தன்மை அடையும் போது ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு இருக்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாயிடும். இதான் வந்து பாத்தீங்கன்னா கல்பிதா அகல்பிதான்னு ரெண்டு விஷயம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு தத்ர கல்பிதையா சாத்தியதி அகல்பிதாம் மகாவிதேகமிதி. அப்போ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கல்பித்த விருத்தி போறோம்ல, நான் சொல்றேன்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ சிந்தனை பண்றேன், எங்க ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன். இவங்க ரெண்டு பேர் நான் இப்ப டெய்லி பாக்குறேன், நான் எதையாவது சிந்தனை பண்ணிட்டே இருப்பேன். யாராவது நம்ம டீச்சர்கள் யாராவது ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல வந்து பேசிட்டு இருப்பாங்க. இவங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே போகாது, நான் எதுவும் சிந்தனையில இருப்பேன். இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்பித்தான்னு சொன்னது. நம்ம எல்லாம் கல்பித்தத்துல இருக்கோம். ஆனா கல்பித்தத்துல இருக்கோம், ஆனா விதேக தாரணைக்கு வரல நம்ம. அப்ப இப்ப நம்ம இருக்கிறதெல்லாம் கல்பித்தத்துல இருக்கோம். இந்த தேகத்துல இருந்து ஏதாவது ஒரு விஷய சிந்தனையிலேயே இருந்துச்சு அப்படின்னா தேகத்துல இருந்துகிட்டு இந்த மனசு வேற சிந்தனையிலேயே ஆழ்ந்து போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் விதேகா, இது கல்பிதா. இதையே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கிருஷ்ண விக்கிரகத்திலேயோ ஏதோ ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம்னு பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா இந்த 4 பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா மெதுவா அதுல சமாதி சம்பவிக்க அதுல ஒரு நிபுணத்துவம் வர 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 என்ன ஆகும்னா இந்த சரீரத்தோடது டிஸ்கனெக்ட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா வெளியிலேயே இருக்கு, சுதந்திரமா இருக்கும். இதுக்குதான் இங்க ஆச்சாரி சொல்ற தத்திர கல்பிதையா. அப்ப முதல்ல நம்ம என்ன பண்றோம்? அப்ப நான் ஏதாவது ஒண்ணுத்துல போக்கஸ் பண்றோம். போக்கஸ் பண்ணா கல்பிதான்னு பேரு. அந்த கல்பிதத்தை வந்து பாத்தீங்கன்னா தாரண தியான சமாதி பண்ணும்போது அதுக்கு பேரு விதேக தாரணான்னு பேரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விதேக தாரணா வந்து தாரண தியான சமாதி ஆகும்போது சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம் சம்பவிக்கும். அப்படி சம்பவிச்சு அதுல நிபுணத்துவம் ஆகும் போது உங்களுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா சாதயதி, கல்பிதையா சாதயதி. கல்பித விருத்திய வச்சுக்கிட்டு அந்த அகல்பித விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்குது. அதுக்கு பேரு மகா விதேகமிதி. மகா விதேகம்னு என்ன அர்த்தம்? நீங்க முதல்ல தாரண தியான சமாதி பண்ணும்போது விதேகம், அதையே வந்து பாத்தீங்கன்னா மகா விதேகமா மாத்தி கொள்ள வேண்டும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியர் சொல்றாரு யயா பரசரீராணி ஆவிஷந்தி யோகின. இது மூலமா என்ன கிடைக்கும் அப்படின்னா பூத்தம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா பூத்தமும் பேய் பிசாசும் நான் ஒன்று சொன்ன இன்னொரு தேகத்துக்குள்ளார காத்துக்கிட்டே இருக்கும். யாராவது பயந்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளார அவங்களோட சூக்ஷ்ம தேகம் சுருங்கி போயிருக்கும். அந்த பயத்தினால சுருங்கும் போது இது என்ன ஆயிடும்? உள்ள வந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யோகியும் கூட என்ன பண்றா அப்படின்னா ஒண்ணு இறந்த சரீரமா இருக்கும். ஆனா இறந்த சரீரத்துக்கு என்னது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, இறந்த சரீரம் டீகம்போஸ் ஆச்சுன்னா போக முடியாது. அப்ப இறந்த சரீரம் இமீடியட்டா டீகம்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற சரீரத்துக்குள்ளார யோகி என்ன பண்ணுவான்? தன்னோட சரீரத்தை சூக்ஷ்ம தேகத்தை உள்ள பிரவேசம் பண்ண முடியும். அப்ப சொல்லுது யயா பரசரீராணி ஆவிஷந்தி யோகின. இந்த விதமா பரசரீரத்துக்குள்ளார யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரவேசத்தை அடைய முடியும். திருமூலர் தான் நல்ல எக்ஸாம்பிள். திருமூலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மூலனோட சரீரத்துக்குள்ளார மாடு மேய்க்கிற மூலனோட சரீரத்துக்குள்ளார பாம்பு கடிச்சு இறந்திருப்பான். அவனுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இவர் இமீடியட்டா உள்ள பிரவேசம் பண்ணுவார். அப்ப டீகம்போஸ் ஆகிற மாடுகளுக்கு கூட தெரியாது உள்ள நுழைஞ்சது, வேற ஒரு யோகி உள்ள நுழைஞ்சிருக்காருன்னு தெரியவே தெரியாது. அப்ப டீகம்போஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ள நுழைய முடியாது. அப்ப வாசம் பண்றதுக்கான வீடு தான் இந்த ஸ்தூல தேகம்.
ஸ்தூல தேகம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த சூக்ஷ்ம தேகம் உள்ளுக்குள்ளார நுழைஞ்சிடும். இதான் சொல்றோம். இதுக்கப்புறம் ததஸ்ச, இது மாதிரி பண்றதுனால தாரணாத்தக, ததஸ்சனா இந்த விதமான தாரணையின் மூலமாக என்ன நடக்குதுன்னா பிரகாஷாத்மனோ புத்தி சத்வசிய, உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல பிரகாசத்தை அடையும். இந்த இந்த சூக்ஷ்ம தேகம் ரொம்ப புத்தி சாமர்த்தியத்தை அடையும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய அந்த தேகத்துல இருக்கிற மோகம் இருக்குல்ல, நான் தேகம், இதன மோகம், ஐயோ என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ, இது ஒரு பெரிய ஆவரணம். இந்த தேகம் நான் அப்படின்னு வச்சிருக்கிறது ஒரு பெரிய ஆவரணம். ஐயோ இதை காப்பாற்றணுமே, ஐயோ இது போச்சுன்னா என்ன பண்றது, இது போச்சுன்னா என்ன பண்றது. நமக்கு எப்பவுமே எண்ணம் இருக்கா? நமக்கு என்ன இருக்கு, எண்ணம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகம் தான் நான், இந்த தேகத்தை விட்டா எனக்கு இருப்பு இல்லை அப்படின்னு ஒரு பெரிய மோகம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கு. நம்ம சூக்ஷ்ம தேகத்துல நமக்கு அபிமானம் இல்லை. நமக்கு எங்க அபிமானம் இருக்கு? ஸ்தூல தேகத்துல அபிமானம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பிரம்ம கிரந்தின்னு இதுக்குதான் பேர் வச்சிருக்கோம். பிரம்ம கிரந்தி விபேதினி அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம்ல அம்பால. அப்ப பிரம்ம கிரந்தி வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இந்த பிரம்ம கிரந்திக்கு உண்டாகிறது, அதான் சொல்ற ததஸ்ச தாரணாத்தக, இந்த விதமா நான் என்னுடைய இந்த மனச சூக்ஷ்ம தேகத்தை வெளியில வச்சு ஒரு தாரண தியான சமாதி அபியாசம் பண்ணி 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 இந்த தேகத்தை வந்து உதாசீனப்படுத்தியே அபியாசம் பண்ணிருந்தேன் அப்படின்னா பிரகாஷாத்மனோ புத்தி சத்வசிய, இந்த பிரகாச சுரூபமுடைய புத்தி. ஆனா இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தோட சேரும் போதெல்லாம் ஒரு கவர் வந்து பாத்தீங்கன்னா மறைச்சிருது. இப்ப நமக்கெல்லாம் இந்த ஸ்தூல தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர் ஆகி நம்மளோட புத்தியை மறைச்சிருக்கு, நம்மளுடைய மோகம் உண்டு பண்ணியிருக்கு நான் தேகம் அப்படின்னு. இந்த புத்தியோட எத ஆவரணம், இந்த புத்தியை வந்து மறைச்சிருக்கிற எந்த ஒரு ஆவரணம் இருக்கோ, என்ன ஆவரணம்? கிளேஷ கரும விபாகத்ரயம். எது கிளேஷம்? பஞ்ச கிளேஷத்துல என்னது? அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷன் சொல்ற பஞ்ச கிளேஷங்கள். அவித்யான என்னது? இந்த தேகம் நான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, இதான் அவித்யா. அதுக்கப்புறம் இந்த அவித்யா வந்ததுனால என்ன ஆகுது? நான் தேகம், நான் கர்த்தா அப்படின்னு உங்களுக்கு என்னது? தேகத்துல பண்றது எல்லாத்தையும் நீங்க பண்றதா நினைக்கிறீங்களே, அஸ்மிதான்னு சொல்லக்கூடிய அகங்காரம். அப்புறம் தேகத்துக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? தேகத்தை சுகமா வச்சுக்கிறதுக்கு ராகம். இந்த துக்கத்தை அவாய்ட் பண்ற விஷயங்கள் எல்லாம் துவேஷம். அப்ப எனக்கு துக்கம் வரக்கூடாது தேகத்துக்கு அப்படின்னு துவேஷம் பண்றோம். அப்ப ராகத்வேஷம். அதுக்கப்புறம் மரணம் அடைஞ்சிடக்கூடாது அப்படின்றது மரண பயம். அப்ப பஞ்ச கிளேஷங்களும் எதை ஆசிரியம் பண்ணிருக்கு? இந்த ஸ்தூல தேகம். அப்ப இந்த ஸ்தூல தேகத்தை நான் வச்சிருக்கிறதுனால நமக்கு பஞ்ச கிளேஷங்கள் உண்டாகுது. அந்த பஞ்ச கிளேஷங்களும் கூடவே நம்மளை பவுண்ட் பண்ணி கட்டி வச்சிருக்கிறது கர்ம பந்தம். இந்த கர்ம பந்தமும் இந்த பஞ்ச கிளேஷங்களும், அதான் ஆச்சாரிய சொல்றாரு, கிளேஷ கூட வந்து கர்ம, இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா விபாகத்ரயம். இது மூணும் பக்குவம் அடையும் போது, மூணு கர்மங்கள் பக்குவமாச்சுன்னா என்ன நடக்கும்? அப்படின்னா விபாகத்ரயம் அப்படின்னா கர்ம பலன் பக்குவம் அடையும் போது ரஜஸ் தமோ மூலம் அந்த பக்குவம் ஆகும் போது, விபாக்கம்னா அந்த கர்ம பக்குவமாயி பர்த்த கொடுத்துக்கிட்டே இருக்கு, ரீபர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. விபாக்கம்னா கர்ம பலன். இந்த கிளேஷங்களும் கர்மங்களும் சேர்ந்து சதிமூலே தத் விபாகோ ஜாதி ஆயுர் போகாக. அப்ப நமக்கு திரும்ப திரும்ப ஜாத்தியும் ஆயுளும் போகமும் எதனால வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கிளேஷங்களும் கர்மங்களும் வாசனைகளும் இருக்கிறதுனால தான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளேஷங்களும் இந்த கர்மங்களும், கிளேஷங்கள்னா வாசனைகள் எடுத்துங்க, வாசனைகளும் இந்த கர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாகுது, ஆவரணம் நீங்கி போகுது. அப்படி நீங்கி போகும்போது என்ன ஆகுதுன்னா ரஜோதம மூலம், ரஜோகுணத்தினாலையும் தமோ மூலம், தமசையும் மூலமா கொண்டது எது அப்படின்னா மோகம். இது எல்லாம் தமோ மூலம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? நஷ்டம் அடைகிறதுனால என்ன ஆகுது? திரயம்னு என்ன அர்த்தம்? விபாக திரயம் அப்படின்னு என்ன அர்த்தம்? மூணு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாத்தி ஆயுள் போகம். இந்த மூணுத்தையும் கொடுக்கக்கூடிய ரஜோகுணமும் தமோ குணமும் நாசம் அடைவதால், அப்ப சத்துவகுணம், சத்துவகுணத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? மேல ஏறி இருக்கீங்க. அப்ப சத்துவகுணத்தை தான் நம்ம பகவத்கீதா ஃபுல்லா இனிமே என்ன பண்ண போறோம்? பிரிஸ்கிரைப் பண்ண போறோம். 2:45 ஸ்லோகம் பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா குணத்திரையாதீத்தன ஆகணும்னு சொல்றது. என்னன்னு கேட்டீங்கன்னா திரைகுண்யே விஷயாவேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன, 3 குணங்களை தாண்டினவனாக ஆவாயாக. அதுக்கு என்ன பண்ணணும்னா நித்திய சத்துவஸ்தா, சதா சத்துவகுணத்திலேயே நில்லு. அப்ப சத்துவகுணம் வந்து உங்களை பவுண்டு பண்ணாது.
அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இந்த ரஜோகுணமும் தமோ குணமும் என்ன பண்ணுவோம், அதுதான் உங்களுக்கு மோகத்தை உண்டு பண்றது, உங்களை கர்ம பந்தத்துல ஆழ்த்துறது. இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா இந்த சத்துவ குணத்தை மூடி மறைச்சிருக்கிற ஆவரணம்னு பேரு. இந்த புத்தியில இருக்கக்கூடிய சத்துவ குணத்தை மூடி மறைச்சு ரஜோகுணமும் தமோ குணமும் இருக்கு. இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்ற தாரணை மூலமா, நான் இந்த தேகம் இல்ல, நான் பிருத்திவி, நான் இந்த தேகம் இல்ல, நான் இந்த கிருஷ்ணன், நான் இந்த தேகம் இல்ல, நான் விநாயகர், நான் இந்த தேகம் இல்ல, நான் ஜலம், நான் இந்த விநாயகர் இல்ல, நான் அக்னி, நான் இந்த தேகம் இல்ல, நான் வாயு, நான் இந்த தேகம் இல்ல, நான் ஆகாசம் அப்படின்னு பஞ்சபூதங்கள்ல ஏதாவது ஒண்ணுத்துல பாத்தீங்கன்னா நான் இது நான் இது நான் இது அப்படின்னு அபிமானத்தை வெளியில போய் வச்சோம் அப்படின்னா, அந்த விதமான தாரணையினால அகங்கிரக உபாசனையினால இந்த தேகத்தோட இருக்கிற அபிமானம் டிஸ்கனெக்ட் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஸ்தூல தேகம் இல்லாமலும் இருக்க முடியும். என்ன ஒரு பாக்கியம் இல்ல? அப்ப ஸ்தூல தேகத்துல இருக்க எல்லா பாப்பங்களுக்கும் மூலம் எது? இதான் இந்த சனியன் தான். இந்த ஸ்தூல தேகத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு தானே எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இருக்க அபிமானத்தினால தானே எல்லாம் நடக்குது. ராகத்வேஷத்துல இருந்து மரண பயத்துல இருந்து எல்லாம் நடக்கிறது இதான். அப்ப இந்த தேகம் ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா எவ்வளவு ஃப்ரீடம் ஆயிடும் யோசிச்சு பாரு. மறைப்பே இல்லாம போயிடும், ரஜோகுணம் இல்லாம போயிடும், தமோ குணம் இல்லாம போயிடும், ரொம்ப சத்துவ குணம் ரொம்ப உச்சத்துக்கு போயிடும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ரஜோ தமோ மூலம் தஸ்ய க்ஷயோ பவதி. இந்த மூன்றும் பாத்தீங்கன்னா ஜென்மத்தை கொடுக்கக்கூடிய மூன்றும் அதற்கு காரணமான ரஜஸ்தமோ மூலங்களும் என்ன ஆயிடும், நாசத்தை அடைகின்றன. அப்படி அப்போ ரொம்ப விசேஷமான தாரணை பாத்தீங்கன்னா நாங்க என்ன சொல்லுவோம்னா, வேதாந்தத்துல அகங்கிரக உபாசனையை ரொம்ப ஸ்லாகியமா சொல்லுவோம். தேகத்துல இருக்கிற அபிமானத்தை என்ன பண்ணணும், அடுத்தடுத்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுத்துல அபிமானத்தை உண்டு பண்ணணும். இந்த தேகத்துல இருக்கிற அபிமானத்தை நீங்க நகர்த்தி வைக்க முடியும் அப்படின்னா பாக்கியவான். இதுதான் பாத்தீங்கன்னா மனோ பிரம்மேதி வாக்கு பிரம்மேதி உபாசித்த, மனோ பிரம்மேதி உபாசித்த, அதுக்கப்புறம் பிராண பிரம்மேதி உபாசித்த. இதே ஸ்தூலத்துல வெளியில சொல்லும்போது பூத்தங்கள்ல சொல்லும்போது பாத்தீங்கன்னா விராட்டு பிரம்மேதி உபாசித்த, ஹிரண்ய கர்ப்ப பிரம்மேதி உபாசித்த, ஈஸ்வர பிரம்மேதி உபாசித்த. 3 உபாசனை சரீரத்துல அப்புறம் வெளியில. சரீரத்துல பண்ணினீங்கன்னா உள்ளுக்குள்ளார பண்ணினீங்கன்னா கல்பிதா, அதே வெளியில வச்சு பண்ணினீங்கன்னா அகல்பிதா. வெளியில வச்சு பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு பேரு, தாரணை பண்றதுக்கு பேரு விதேக தாரணா. அந்த தாரணை சித்தி ஆயிடுச்சு அப்படின்னா விதேக கல்பிதா, மகா கல்பிதா அப்படின்னு அதுக்கு பேர் வந்துடும். மகா விதேகம் அப்படின்னு அதுக்கு பேர். சித்தி ஆயிட்டீங்கன்னா மகா விதேகம், பிராக்டிஸ் பண்ணும் போது விதேக தாரணா. வெளியில இருக்கும்போது அதுக்கு பேர் கல்பிதா. உங்களால வெளியிலேயே இருக்க முடியும் அப்படின்னா அகல்பிதா விற்த்தின்னு பேரு. இந்த சரீரத்துல இருக்க முடிஞ்சுதான் வெளியில இருக்கிறத மெடிடேட் பண்றீங்கன்னா அதுக்கு பேர் கல்பிதா விற்த்தின்னு. இதோட இது முடிஞ்சு ஆயிடுச்சா? அப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் இது. சரீர அபிமானம் இருக்குமா? அப்போ சரீர அபிமானம் எனக்கு நினைச்ச எந்த சரீரத்துல வேணா புகுந்துக்க முடியும் அப்படின்னா, எந்த சரீரம் போனாலும் எனக்கு என்ன, என்னோட சரீரம் வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த சரீரம் எரிஞ்சு போனாலும் எனக்கு ஏதாவது கவலை வருமா? ஏன்? நான் தான் இது இல்லாம இருக்க முடியுமே. இந்த சரீரம் இல்லாமலேயே நான் இருக்க முடியும் அப்படின்னும் போது எனக்கு பாத்தீங்கன்னா என்ன கவலை இருக்கும்? கவலையே இருக்காது. இதுதான் பாத்தீங்கன்னா நல்ல பிரகிருதி லயம் மாதிரியே விதேக தேவர்களும் கூட ரொம்ப உயர்ந்த பதவியை அடைந்தவர்கள். அது மாதிரி ஒரு கேட்டகரி தேவர்கள்ல இருக்காங்க. இது புராணங்கள் படிச்சா ரொம்ப நல்லா ஸ்பஷ்டமா தெரியும். இதோட இது நிக்கட்டும். நாளைக்கு மீதியை நம்ம பார்க்கலாம். ஓம் இருங்க. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. சொல்லுங்கம்மா. அது அகங்கிரக உபாசனை இல்லை. அது அகங்கிரக உபாசனை இல்லை. உபாசனையும் ஞானத்துக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. உபாசனைன்றது பாத்தீங்கன்னா பிராணன் வரைக்கும் தான் உபாசனை, பிராணன் வரைக்கும் தான் உபாசனை. அந்த நான் பிரம்மமா இருக்கேன்றது பிராணனை தாண்டினதுக்கு பிறகு இருக்கிற சுத்த ஜீவன் இருக்கான்ல, சுத்த ஜீவன் தன்னை பாத்தீங்கன்னா பிரம்மமா பாவிக்கிற பிரம்ம பாவம். அந்த பாவத்துக்கு பேர் என்ன பேருனா யதார்த்த பாவனம்னு பேர். யதார்த்த பாவனம். இப்ப நீங்க மற்றதெல்லாம் பிராணன் வரைக்கும் வைக்கிற நான் இந்த வாக்கா இருக்கேன், நான் மனசா இருக்கேன், நான் பிராணனா இருக்கேன்,
அப்படின்னு வைக்கிற பாவனைனா அயதார்த்த பாவனான்னு பேர். உபாசனம் உபாசனை எல்லாமே ஃபால்ஸ், எல்லாமே பொய். அயதார்த்த ஞானம், பொய்யான ஞானம். இதே வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம்ல, வேகச்சுராமணியில நான் சொல்லிட்டே இருக்கிறது ஒரு ஸ்லோகம். அந்த சுத்த ஜீவன் தான் வந்து பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு பாவிக்க முடியும். நான் சொல்லுவேன், நாங்கெல்லாம் அகம் பிரம்மாஸ்மியை ஜபிக்கவே மாட்டோம். அகம் பிரம்மாஸ்மி நாங்க கற்பனையே பண்ண முடியும். ஏன் அப்படின்னா தேகத்துல இருந்து அகம் பிரம்மாஸ்மி பண்ணவே முடியாது. அதுதான் சொல்றேன்ல, எங்க எங்க என்ன பண்ணணும்னு இருக்குல்ல. நீங்க அதுதான் இல்ல இதெல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எங்கெங்க என்னென்ன பண்ணணும்னு இருக்கு. அதனால்தான் கைவல்ய நவநீதத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஜீவனை பார்த்து ஈது உபதேசித்தாரே அப்படின்னு இருக்கும். நீங்க கிருத உபாசகன் அக்கிருத உபாசகன் 2 கேட்டகரியை பிரிச்சுக்கணும். எல்லா உபாசனைகளையும் முடிச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல வந்து நிற்பீங்க. பிராணன்ல வந்து நிக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஜீவன் அப்படின்னு அவனுக்கு தான் பேர். அந்த சுத்த ஜீவனுக்கு தான் நீ பிரம்மமா இருக்க அப்படின்றது பொருந்தும். இல்லைன்னா நீங்க தேகம், மனசு, இந்திரியங்கள், புத்தி இதுலெல்லாம் அபிமானம் சேர்த்து வச்சு சங்காதத்துல ஆத்மாபிமானம் வச்சுக்கிட்டு, இந்த கூட்டம் அசம்பல்ல அகம் அபிமானம் வச்சுக்கிட்டு கோடி முறை நான் பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேனாலும் நீங்க பிரம்மமா ஆக முடியாது. பிரம்மமா ஆக முடியாது. அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. வசதி இல்லை உங்களுக்கு, நேத்தி பண்ண வேணாம்ல. ஆமா, எங்கேயாவது பலன் கிடைச்சிருக்கா அப்படின்னா எந்த காரியம் பண்ணாலும் ஒரு லாபம் இருக்கும். மெயின் ப்ராடக்ட் என்னவோ அது கிடைக்காது, முக்தி கிடைக்காது. ஆனா நீங்க ஒரு ஜபத்தையோ ஒரு இதையோ பண்ணும்போது அதுல இருந்து ஒரு லாபம் கிடைக்கும். இப்ப நான் உங்களுக்கு எடுக்க போறேன், என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன உபனிஷத்து, தேஜோபிந்து உபனிஷத்தை எடுக்க போறேன். நம்மளும் பண்ண போறோம். நம்மளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 13வது சாப்டர் முடிஞ்சோன்னு உங்களுக்கு தேஜோபிந்து உபனிஷத்துல எடுக்கிற மாதிரி அகம் பிரம்மாஸ்மியை நானும் சொல்ல போறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல அது எங்க பொருந்தும், எங்க அப்ளை ஆகும்னா சுத்த ஜீவனானதுக்கு பிறகு. ஆமா, பரம்பிரசங்கியானத்துல மட்டும்தான் அகம் பிரம்மாஸ்மி பாவம் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நீங்க அடுத்த ஸ்டெப் தானே நகரணும். இப்ப நீங்க தேகத்துல இருக்கீங்க. இப்ப நீங்க தேகத்துல இருக்கிற நீங்க எங்க நகரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இந்திரியம். நான் இந்திரியம்னு போகும்போதுதான் வாக் பிரம்மேதி உபாசித்த. ஆமா, இல்ல பிரம்மத்துல பண்ணும்போது யதார்த்த பாவனை. இததான் மணி இதை வந்து பாத்தீங்கன்னா நம்பி போறது பஞ்சதசியில சொல்லப்பட்டது. விசம்பாதி பிரம, சம்பாதி பிரம அப்படின்னு 2 நம்ம சொல்றோம். அடிச்சா அப்ப வந்து யதார்த்த பாவனை. ஆமா, வாஸ்தவத்துல இருக்கிற பாவனை. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தசமோசின்றதுலாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த தசமோசி இதெல்லாம் எங்க நடக்கிறது அப்படின்னா சுத்த ஜீவன்ல நடக்கிறது. நீங்க கீழே இருந்துகிட்டுலாம் அதெல்லாம் பண்ணா அதெல்லாம் நடக்காது. நிர்வாண ஷட்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா இடத்துலயும் போட்டுட்டு இருக்கு. எத்தனை பேர் மோட்சம் அடைஞ்சா? நிர்வாண ஷட்கத்தை போட்டு கேட்டால் ஆயிருமா? ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ் போகும்போது தான் பாவனையே வந்து பாத்தீங்கன்னா உச்சத்துல சமாதிக்கு முன்ன நான் சொன்னேன்ல, மனநம் நல்லா முடிஞ்சதுக்கு பிறகு நேத்தி எல்லாம் முடிஞ்சோன்னு உங்களுக்கு சுத்த ஜீவன் கிடைச்சிடும். இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படின்னு நீக்க முடியாம சுத்த ஜீவன் கிடைச்சோன்னு அந்த சுத்த ஜீவனை நான் எல்லாமா நான் தான் இருக்கேன் அப்படின்னு பிரம்ம பாவம் பண்றேன். அது யதார்த்தமா அயதார்த்தமான அதான் யதார்த்தம், அதான் உண்மை. அப்ப யதார்த்தத்தை பாவிக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா உபாசனை இல்லை, யதார்த்தத்தை பாவிக்கிறதுக்கு பேரு தியானம், ஆத்ம தியானம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானம், ஞான நிஷ்டைய பண்றதுக்காக. அது வந்து உபாசன கோட்டியில, அதனாலதான் நிர்குண தியானம்ன்றதே உபாசன கோட்டியில கொண்டு வர மாட்டோம். அதுதான் நிதித்தியாசனம். அந்த நிதித்தியாசனத்துக்கு முன்னாடி ஒரு பாவம் வந்து சொல்றோம் நம்ம. இப்ப பரம்பிரசங்கியானத்துக்கு வந்ததுக்கு பிறகு பரம்பிரசங்கியானத்துக்கும் யோகத்துக்கும் இந்த வேதாந்தத்துக்கும் ஒரே ரூட்டு தான். நீங்க உள்ள போக வேண்டியிருக்கும். இந்த ஒண்ணு நீங்க முன்னாடியே நல்ல சிரவண மனனத்தை பண்ணிட்டு மேல ஏறணும். இல்ல அப்படின்னா பரம்பிரசங்கியானத்துக்கு வந்துட்டு வேதாந்த சிரவணம் பண்ணணும். கிருத உபாஸ்தின்னு பேர் அவனுக்கு. பரம்பிரசங்கியானம் வந்துட்டு வேதாந்தம் படிக்கிறான் அப்படின்னா
முந்தின ஜென்மத்துல உபாசனை பண்ணிட்டு இந்த ஜென்மத்துக்கு வரானா அவனுக்கு வந்து நீதாம்பா பிரம்மன் சொன்ன மாத்திரத்துல போயிட்டு முடிச்சிடும். அதுக்கப்புறம் அவனுக்கு பண்ண வேண்டியது இந்த உலகத்துல ஒண்ணுமே இருக்காது. சிரவண மாத்திரேன ஞானம், சிரவண மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு மோட்சம் உண்டாயிடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனை முறை சொன்னாலும் நமக்கு மோட்சம் உண்டாகல. ஏன்னா நம்ம கீழே நிக்கிறோம். நம்ம நிக்கிறது வந்து ரஜோகுணத்தை. இப்ப கூட இதுல பாருங்க, எது மூலம் அப்படின்னா ரஜோகுண தமோ குணம் தான் மூலம். ரஜோகுண தமோ குணம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்து மூலமா என்ன ஆயிட்டு இருக்கு, நம்மளோட புத்தியோட சத்துவ குணத்தை மூடி மறைச்சு நான் திரஷ்டா இது திருஷ்யம்னு பார்க்க விடாம தடுக்கிறது. அப்ப இந்த ரஜோகுணமும் தமோ குணமும் 98% வரும்போது தான் நமக்கு வந்து என்ன பரம்பிரசங்கியானம் கிடைக்குது. அப்பதான் நான் தனி இது தனின்னே பார்க்க முடியும் உங்களால. வரப்போது கீதா ஃபுல்லா இதான். அப்போ 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 ஒருத்தன் வந்து முந்தின ஜென்மத்துல யாரோ குருநாதர் சொல்லி வேதாந்தம் கேட்காம ஒருத்தன் உபாசனையே யோகத்தையே அபியாசம் பண்றான். அப்ப யோகத்தையே பண்ணிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் சொல்றாரு பரம்பிரசங்கியானத்துக்கு வந்துட்டா வாப்பா போதும் வா அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரு, குரு வந்து வேதாந்த உபதேசம் பண்ண ஒரே ஒரு உபனிஷத் தான் எடுப்பார். உபனிஷதங்கள் எல்லாத்துலயும் ஒரே ஒரு உபனிஷத் தான் சிஷ்யனுக்கு. மாண்டூக்கியம் மட்டும் இல்ல, எல்லா குருநாதர்களும் பாருங்க. சாந்தோக்கியத்தை எடுத்தீங்கன்னா குருநாத ஸ்வேதகேதுக்கும் சத்தியகாமனுக்குலாம் ஒவ்வொரு உபனிஷத் தான். தேவையில்லை அதுக்குமே. ஆமா ஏதோ ஒண்ணு. இப்போ நம்மலாம் ஏன் கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சத்துவகுணம் 100% வராததுனால நம்ம திரும்ப மோகம் இருந்துகிட்டே இருக்கு. மோகத்தினாலேயே இது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப சத்துவகுணத்தை இன்க்ரீஸ் பண்றதுதான் எல்லா உபாசனைகளும் இதான். அப்போ ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல ஒருத்தன் முடிச்சுட்டு வந்திருந்தான் அப்படின்னா உபாசனைகள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கான். அவனுக்கு இந்த ஜென்மத்தை கேனோபனிஷத்தோட பாஷ்யம் என்னோட புக்கு இருக்கு பாருங்க, அவதாரிகா பாஷ்யம் எடுத்து பாருங்க. என் புக்கு இருந்துச்சுன்னா 8 அத்தியாயத்துல பிராண உபாசனை வரைக்கும் சொல்லி முடிச்சாச்சு. இனிமே கேனோபனிஷத்தை ஆரம்பிக்க போறோம். இந்த 8 அத்தியாயத்துல வந்து பிராண உபாசனைகள் வரைக்கும் கர்ம சகித பிராண உபாசனை வரைக்கும் சொல்லி முடிச்சாச்சு. இந்த பிராண உபாசனைய பண்ணவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்திலேயோ இல்ல கடந்த ஜென்மங்கள்லயோ பண்ண இந்த பிராண உபாசனையோட சம்ஸ்காரம் என்ன இருக்குன்னா உத்பூதமாயிரும், வெளியில வந்துடும். இந்த சம்ஸ்காரம் வெளியில வந்துச்சுன்னா என்ன ஆகும், நான் பிராணன் அகங்கிரக உபாசனை பண்ணிருக்கான்னு வச்சுங்க. இந்த ஜென்மத்துல திடீர்னு நான் பிராணன் அப்படின்னு ஒரு வாசனை போன ஜென்மம் பண்ண வாசனை இப்ப வந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு இந்த தேகாதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்காது, ஒன்னத்திலே மமதா இருக்காது, வைராக்கியம். சாத்திய பாகிய விஷயத்துல இருக்கக்கூடிய சாத்திய சாதன விஷயங்கள்ல பூரண விரக்தனா இருப்பான். அப்ப பூரண விரக்தனா இருக்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா கேள்வி கேட்கிறானா, பூர்ண விரக்தனா இருக்கிறவன் கேள்வி கேட்கிறான், கேனேஷிதம் பதத்தி பிரேஷிதம் அப்படின்னு அவன் தான் கேள்வி கேட்கிறான். அவனுக்கு உத்தம அதிகாரியா இருக்கிறதுனால ஸ்ரோத்திரசி ஸ்ரோத்திரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மந்திரத்துல அவனை வந்து பாத்தீங்கன்னா முக்தி அடைஞ்சான். ஒரு கேள்வி ஒரு மந்திரம். எவன் வந்து பாத்தீங்கன்னா மனசளவுல நின்றுகிட்டு இருக்கானோ, பிராண பிரம்மேத்தி பண்ணாம மனோ பிரம்மேத்தியில நிக்கிறானோ அவனுக்கு ஒரு மனனம் தேவைப்படுது. எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகத்துல இருக்கிறானோ அவனுக்கு அநேக முறை ஆவருத்தி திரும்ப இப்ப நம்ம எல்லாம் தேகத்துல இருக்கிறதுனால்தான் வைராக்கியம் வராம இருக்கிறதுனால்தான் நிறைய சொல்ல வேண்டியது. இப்ப நமக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கர்ம உபாசனை வந்து பாத்தீங்கன்னா அவசியமா தேவைப்படும். இதே நம்ம மனசளவுல நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா இப்ப சொல்றல விதேக தாரணையில நமக்கு நிக்க முடியுது அப்படின்னா, அப்ப விதேக தாரணை பண்ண முடியுது அப்படின்னா நமக்கு இந்த தேகம் எப்படி தெரியுங்களா இருக்கும், கனவு தேகம் மாதிரி ஆயிடும், மத்தியம் அதிகாரி. இந்த தேகத்தை பத்தியோ இந்த சொசைட்டியை பத்தி நமக்கு எந்த அக்கறையும் இருக்காது, எல்லாம் சொப்பன மாதிரி தெரிய ஆரம்பிச்சோம். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனநமே போதுமா. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்தம அதிகாரியா பிராணன்ல இருக்கான் அப்படின்னா சிரவணமே போதும். அது சிரவணம் இவ்வளவு தேவையே இல்லை. ஒருத்தன் நிதித்தியாசனத்துல உயிரை விட்டுருந்தான் அப்படின்னா ரமணர் மாதிரி நேரடியா ஆரம்பிக்கும் போது எங்க ஆரம்பிக்கும், நிதித்தியாசனத்துல ஆரம்பிக்கும், முடிஞ்சது. ரமணர் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் பாடமும் கேட்கல, எந்த ஒரு மனநமும் பண்ணாருன்னு தெரியல, எதுவும் தெரியல. வந்தாரு நேரா வந்து உட்கார்ந்துட்டாரு பாத்தாள லிங்கத்துல. அப்ப எங்க விட்டாரோ அங்கதான் யாத்திரை ஸ்டார்ட் ஆகும். இப்ப நீங்களும் நானும் எங்க விட்டுருக்கோம், சிரவணத்துல விட்டுருக்கோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் உட்காந்து கூடி வேதாந்த பாடம் கேட்டுட்டு இருக்கீங்க, யோகசூத்திரம் பாடம் கேட்டுட்டு இருக்கீங்க. இதுலயும் ஆரம்பிச்சு விட்டோமா இல்ல பாதியில விட்டோமா இல்ல முடிக்கிற நிலையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதிகாரியா இருக்கும். நம்ம எல்லாம் இப்ப சத்துவகுணம் தான் இப்ப நம்ம விருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்க குணா ஆமா. இப்ப நம்ம எந்த ஜென்ம, நான் அதனால தான் சொல்லுவேன், கடைசி தாட்ல நீங்க என்ன குணத்தோட இருக்கீங்களோ அந்த குணம் தான் அடுத்த ஜென்மத்தை தீர்மானிக்கும். அதுக்காக நம்ம சொல்றது என்னன்னா, உயிர் விடும் போது என்ன குணம் இருக்கு, நாங்க சன்னியாசம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் தெரியுங்களா,
சன்னியாசம் பண்ணும்போது நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கோம். சன்னியாசம் பண்ணும்போது 25,000 காயத்ரியை வந்து பாத்தீங்கன்னா பண்ண வைப்போம். 25,000 காயத்ரியை பண்ண வச்சு அப்புறம் எல்லாத்தையும் வந்து தானங்களா இருக்கிறது எல்லாத்தையும் நாங்களாம் ப்ரோக்ராம் வந்து 6 மாசம் ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். சன்னியாசத்துக்கு முன்னாடி டெய்லி எடுத்தோன்னு கொடுக்கறது இல்லை. 6 மாசத்துல தானங்கள் எல்லாம் பண்ணி கஷேத்ராடனம் பண்ணி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை 1008 வாட்டி பாராயணம் பண்ணி 25,000 காயத்ரியை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட டைமுக்குள்ளார நல்லா ஆவர்த்தி பண்ணி இந்த 25,000 காயத்ரியும் பிராஜாபத்திய விரதம் ஒன்று இருக்கு, அது ஒரு 3 வாட்டி பண்ணோன்னே இதெல்லாம் என்னோட சிஷியர்கள்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் 1008 பாராயணம் பண்ணி 25,000 காயத்ரி பண்ணி வரும்போது உங்களுக்கு சத்துவகுணம் எப்படி இருக்குன்னா நல்லா உத்கிருஷ்டமா இருக்கும். ராத்திரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் தீட்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி நைட்டு ஃபுல்லா உட்காந்து பிண்டதானம் பண்ணதுக்கு பிறகு காயத்ரியை வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் எடுக்காம வெறும் பாலும் பழமும், முடிஞ்சா பாலும் பழமும், முடியலன்னா பாலும் பழமும், முடிஞ்சா ஃபுல்லாவே உபவாசம் இருந்துக்கிட்டு காயத்ரியை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கும்போது காயத்ரியும் ஃபுட் எடுக்காம இருக்கும்போது பேக்கப்லயே இருப்பீங்க. ஃபுல்லா தூக்கம் வராது, தமோ குணம் போகாது. ஜபம் பண்ண 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 காயத்ரி என்ன பண்ணும், சத்துவ குணத்துல கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த சத்துவ குணத்துல இருக்கும் போதுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீட்சையை கொடுப்போம். இதே மாதிரி தான் இப்ப தீட்சை அந்த சத்துவகுணத்துல இருந்து தீட்சை வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவகுண காரியத்திலேயே காரியம் பண்ணுவாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு மூக்க பிடிக்க சாப்பிட்டு நல்லா தூங்கி நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, நல்லா தூங்கிடுவாங்க. தூங்கிட்டு அதோட எந்திரிச்சு சன்னியாசம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, காலையில 3 மணிக்கு 3 மணி 4 மணிக்கு சன்னியாசம் கொடுக்குறீங்க, தூக்க கலக்கத்துல இருக்காங்க. தமோ குணத்துல இருந்தா என்ன ஆகும், தமோ குணமே காரியம் பிரவர்த்தி, சன்னியாசிகள் தமோகினி ஆயிடுவாங்க. இதே மாதிரி இறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நான் சொல்றேன் இது வந்து ஆன்டிபயோட்டிக் அதிகமா கொடுத்து ஒருத்தரை தூங்க வச்சுட்டு வச்சுக்கோங்க. இப்ப நான் நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று மத்தியானம் இந்த ஜலதோஷத்துக்காக டேப்லெட் எடுத்தேன். எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு காலையில கிளாஸ் எடுக்கணுன்றதுக்காக தான் நேற்று மத்தியானம் நான் சாப்பிட்டேன். நேற்று மத்தியானம் சாப்பிட்ட டேப்லெட் நேற்று ராத்திரி ஃபுல்லா எனக்கு வந்து அந்த ஒரு மாதிரி மந்த தன்மையை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இப்ப காலையில வரைக்கும் எந்திரிச்சு வந்து ஃப்ரீயா ஃப்ரெஷ் ஆயிட்டுங்க. அப்போ இறக்கும் போது எவ்வித காரணத்தை கொண்டு ஆன்டிபயாட்டிக்ல நம்மளுடைய ஒரு தமோ குணத்துல இருந்து உயிர் போயிடக்கூடாது. தமோ குணத்துல இருந்து உயிர் போச்சு அப்படின்னா தமோ குணமான பிரவருத்தி கிடைக்கும் நமக்கு, அது மாதிரி ஜென்மங்கள் கிடைக்கும். சத்துவ குணத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்துல இருந்து பிராணன் பிரியணும். அப்ப சத்துவ குணத்துல இருந்து பிராணன் பிரியனா வேதனையை சகிச்சுக்கிறது. இப்ப நான் சொல்றேன்ல, உங்களை சகிச்சுக்குங்க பொறுத்துக்குங்க அகாமடேட் பண்ணுங்க. நான் பல முறை சொல்றது என்னன்னா பிராணன்ல நின்று பழகுங்க, பிராணன்ல நின்று பழகுங்க, பாருங்க ஆப்ஜெக்டா பாருங்கன்னு. ஆப்ஜெக்டா பார்க்க வலியை பார்த்து பழகி மரணம் ஆகும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற மாதிரி ஆயிடும். சத்துவ குணம். தமோ குணத்துக்கு போயிட்டா அவ்வளவுதான் போச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஞானத்துல நிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, வெறும் பார்ப்பவனாவே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு சரீரம் வேற தான் வேறன்னு இருக்கும். சரீரம் பிரியறத வந்து பாத்தீங்கன்னா பிராணன் பிரியறதையும் இப்ப நம்ம பிராணன்ல இருந்துகிட்டு சரீரத்தை பார்க்க சொல்றோம். ஞானி புருஷர்கள் என்ன பண்ணுவாங்க, சொரூபத்துல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொரூபத்துல நின்றுவாங்க. அப்ப பிராணன் இந்த சரீரத்தை விட்டு பிரியுது அப்படின்றத கூட அவங்களால பார்க்க முடியும். அவங்க பிராணன் எங்கேயுமே போகாம என்ன ஹிருதயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா லயத்தை அடையும். அதுக்கு ஆப்ஜெக்டா விட்னஸா இவங்க இருப்பாங்க. இப்ப நம்ம பிளான் ஏ வந்து பாத்தீங்கன்னா சொரூபத்துல நிஷ்டை ஆகிறது முடியாது. அப்ப பிளான் பி என்ன பண்ணணும், பிராணன்ல எஸ்டாப்ளிஷ். அதான் உபாசனை. இந்த பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த தேகத்தோடையும் சம்பந்தம் இல்லை, எந்த தேகத்தோடையும் சம்பந்தம் இல்லை. எல்லா தேகமும் பிராணனுக்கு மேல கல்பிக்கும். இந்த உபாசனை எல்லாம், இந்த பிராண உபாசனை பிரணவ உபாசனை பண்ண 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 உங்களுக்கு இதுல சொன்னது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரிசையா வர ஆரம்பிச்சிடும். எல்லாம் வரும். சொல்லுங்க. அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். அவங்க கேட்ட கேள்வி, கவிதாமா கேட்ட கேள்வி, இறக்கும் போது சத்துவ குணத்துல இறக்கணும்னா நான் இறக்கிறதுக்கு சிமிலர் தான் இந்த சன்னியாசத்தை சொன்னேன். இறந்து போய் புது சரீரம் எடுக்கிறது சன்னியாசம். அப்ப புது சன்னியாசம் எடுக்கும் போதே நாங்க சத்துவ குணத்தை உண்டு பண்ணி தான் சன்னியாசத்தை கொடுக்கணும்ன்றோம். அப்ப ஒரு தேகம், இந்த தேகத்துல இருந்து அடுத்த தேகம் போகும் போதும் இதே கவனம் இருக்கணும். சத்துவ குணத்துல இருந்து உயிர் பிரியும். ஆமா, சத்வஸ்தா ஊர்தோ கச்சதி மத்தியஸ்தா தாமசா அதோ கச்சந்தி
சத்வஸ்தானம். அதோ கச்சந்தி தாமசா, அதோ கச்சந்தி தாமசா. 18 என்ன ஸ்லோகம்? 14. ஆமா, அடுத்த சாப்டர் வரப்போகுது. நம்ம நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இப்போவே ஃபுட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகும். ஆனால் அதுக்கான ப்ரிப்பேரன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மௌனத்துக்கு போய் வைப்போம். அடுத்த கீதா முடிஞ்சிச்சுனாவே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பாடம். அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாடம் போகும்போது மௌனத்துக்கு வந்துடுறது. ஒரு நாள் மௌனம், ஒரு நாள் பாடம், ஒரு நாள் மௌனம், ஒரு நாள் பாடம். அதுக்கப்புறம் ஓரளவு போகும்போது 2 கிளாஸ் ஆக்கிடுவேன். 2 கிளாஸ் 1 கிளாஸ் ஆக்கிடுவேன். ஒரு கிளாஸையும் விட்டுட்டு ஃபுல் மௌனத்துக்கு போயிடுறது. அப்போ ஒருவேளை சாப்பாடு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் மெதுவாக கொண்டு வந்து 2 வேலை ஆக்குறது, அதுக்கப்புறம் ஒரு வேலை ஆக்கிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மினிமம் தேவையோ அவ்வளோ ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கணும். ஃபுட்டு கம்மியாச்சுனாவே உங்களுக்கு வேக்கப் ஸ்டேட் என்ன ஆகிடும்? ஃபுல்லாக வேக்கப் ஆகிடும். தமோ குணம் வரவே வராது. அப்போ தமோ குணம் வராமல் பிரணவ ஜபத்தை மட்டும் பண்ண பார்த்தீங்கன்னா வெறும் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நம்ம யோகத்தில் பார்த்துட்டு இருக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெதுவாக ஸ்தூலத்திலேருந்து பரம்பிரசங்கியானம் வரைக்கும் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். மெதுவா க்ஷணை ரூபரமே புத்தியா திருதி கிரகீதையா ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையா. மெதுவாக மூவ் ஆகணும். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் மெதுவாக கொண்டு வர சத்துவகுணத்தை அதிகப்படுத்துறது தான் பார்த்தீங்கன்னா 98% சத்துவகுணம் வரைக்கும் வரணும். சத்துவகுணம் அதிகமாக தமோ குணம் ரஜோகுணம் கம்மியாயிட்டே போகும். மோகம் கம்மியாயிடும், ராகத்வேஷம் கம்மியாகும், மனசோட கிளேஷங்கள் கம்மியாகும். எல்லாம் படிப்படியா ஸ்டெப்பா இல்லாமல் ஆபத் சந்நியாசம் பார்த்தீங்கன்னா வேற வழி. ஆமா, இப்போ நான் காலையில ரமணர்னு ஒருத்தரை பத்தி சொன்னேன் பார்த்தீங்களா. அவருக்கு கர்ம சந்நியாசம் நான் கொடுத்தேன் அப்படின்னு. அவர் நாங்கள் பிருகதாரண்யம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிருகதாரண்ய உபநிஷத்து போகும்போது ஒரே சன்னியாசம் ஒரு பெரிய விசாரம். சன்னியாசத்தை பற்றி ரொம்ப டீப்பாக விசாரம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த சமயத்தில் ஐத்திரேயம் வேறு போயிட்டு இருந்துச்சு. ஐத்திரேயத்துலேயும் ஸ்டார்டிங்கில் ஒரே சன்னியாச விசாரம் தான் வரப்போகுது. நீங்களாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ சன்னியாசத்தை பற்றி ரொம்ப போகும்போது நான் ஒரு 3 பேர்த்த என்னோட ஆமாம், ரொம்ப அதிகமான டீட்டெயில் 3 பேருக்கு சன்னியாசம் கொடுக்க நான் பிளான் பண்ணேன். 4 பேருக்கு. அப்போ அந்த ரமணன்றவரு என்ன பண்ணிட்டாரு, ஆடிட்டர் சுவாமியோ என்ன பண்ணிட்டாருன்னா, சாமி எனக்கும் கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரண பயம் வந்துருச்சு அவருக்கு மரண பயம் வந்துருச்சு. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு சரீரம் போயிடும் சாமி, போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா 4 ஆசிரமத்தையும் மிதிச்சாதான் லைஃப் பூர்ணமாகும். 4 ஆசிரமத்தையும் மிதிக்கணும். அப்போது நான் பார்த்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்துக்கிறேன் சுவாமி. நானும் சரீரம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் கூட தாங்குமா தாங்காதான்னு ஞாபகம் இருக்கா? 1 வருஷம் கூட 2 வருஷம் கூட தாங்குமா தாங்காதான்னு தெரியாது. நான் அதுக்குள்ளே சன்னியாசம் எடுத்துக்கிறேன், இவங்களோட சேர்த்து எனக்கு பண்ணி விட்டுருவேன். நான் ஆக்சுவலாக அவருக்கு பண்ணது கர்ம சன்னியாசமும் ஆபத் சன்னியாசமும் தான் பண்ணியிருக்கேன். ஆபத் சன்னியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரீரம் விழுந்து போயிடும் தெரிஞ்சோடனே அந்த சன்னியாசத்தை எடுத்துக்கிறேன். இது எனக்கு பண்ணி வச்சவர் பார்த்தீங்கன்னா சுந்தரேச கணபாடிகள்னு கோயம்புத்தூர்ல ஒருத்தர் பேரூரில் இருக்கார். அவர் தான் நல்லா பண்ணி வச்சார், நல்ல கணபாடி. அப்போ சுந்தரேச கணபாடிகள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். சுவாமி எனக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கும்பகோணத்துல இருந்து ஒரு கணபாடி சுவாமி என்னோட பாடம் படித்தவர் அவர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்து போகிறாரு, பெட்டில் இருக்காரு. நீங்கள் வாங்க, அவர் ஆபத் சன்னியாசம் எடுத்துக்கணும்னு கேட்குறாரு, நீங்கள் பண்ணி வைங்கன்னு எனக்கு சொன்னார். சரி அப்படின்னு நாங்கள்லாம் கிளம்பி போயிட்டோம் சாமி. கிளம்பி அங்கே போய் மிதிக்கிறதுக்குள்ளார அவர் போயிட்டார் சாமி. அவருக்கு பாக்கியமே இல்லாமல் போச்சு சாமி அப்படின்னு. அப்போ மரண தருவாயிலிருந்து பெட்டில் இருக்கும்போது அவருக்கு ஞாபகம் வந்துருக்கு. அவர் கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தாருன்னா என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு ஆபத் சன்னியாசம் எடுத்திருந்தாருன்னா அடுத்த ஜென்மம் என்ன ஆயிருக்கும், ஆரம்பிக்கும் போதே சன்னியாசத்துல ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடும். ஆமா, புருவ மத்தியில வச்சு போயிருக்கலாம். ஆமா, சாயுஜத்தை அடைக்கலாம். ஆமா, இப்ப யாருக்குமே இப்ப பிரணவத்தையே சொல்றது இல்லை பாருங்க. இப்ப நம்ம இவர் ஒன்னுத்துல சொல்லியிருக்காரு அருமையான, இப்பதான் பார்த்தேன், துஷ்யந்த் ஸ்ரீதர். அவர் பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை உச்சரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கீதை படிச்சாரா என்னன்னு தெரியல, அவர் பாகவதம் படிச்சாரா என்னன்னு தெரியல. உத்தவருக்கு பார்த்தீங்கன்னா அதான் சொல்றாரு. அப்புறம் பரீட்சித்துக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில ஓங்காரத்தை தான், சுகமுனிவர் பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை தான் சொல்றாரு. அந்த சுகமுனிவரோட கூடவே அந்த இதை சொல்லும் போதே ஒரு கதையும் ஒரு ராஜாவை பத்தி ஒரு கதை வந்துச்சு. அவர் பார்த்தீங்கன்னா மேல லோகத்துக்கு போறார், இந்திரனுக்காக நிறைய யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறார்.
அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு என்ன வேணும்னு தேவர்கள் கேட்குறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆயுள் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆயுள் எவ்வளோன்னு தெரிஞ்சோன்னே உங்களுக்கு இன்னும் அரை முகூர்த்தம் தான் இருக்குன்னு அந்த தேவர்கள்லாம் சொல்றாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, கீழே இந்த லோகத்துக்கு வர்றாரு, கங்கக்கரையில உட்கார்றாரு. கங்கக்கரையில உட்கார்ந்து பிராணாயாமத்தை பண்ணி இந்த ஓங்காரத்தை ஜபிச்சுக்கிட்டே என்ன பண்றாரு, உயிரை விடுறாரு. அப்படின்னு வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உயிரை ஒரு முமுட்சுவா இருக்கிறவன் பிளான் ஏ பிளான் பில ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு போகணும் அப்படின்னா கண்டிப்பா ஓங்காரத்தை தான் கையில் எடுத்தாங்க. ஓங்காரத்தை அகார உக்கார விசாரம் பண்ணி மகாரத்தை லயம் பண்ணி துரியத்துக்கு போய் நின்றுடணும் பிளான் ஏ. துரியத்துக்கு நிக்க முடியல அப்படின்னா பிளான் ஏல வந்து ஓங்காரத்துல அகார உக்கார மகாரத்துல ஏதாவது ஒண்ணுத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டீங்கன்னா வேற போயிடலாம். அப்ப இந்த ரெண்டு தான் சாய்ஸ் நமக்கு இருக்கும். இன்னும் இங்கேயே முக்தி இல்ல அப்படின்னா கிரமம் ஓங்காரம் தான் சாதம் பார்க்கலாம். சரி.